அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்ல 3536 ஹதீஸ சொன்னாங்க. அதுலயே இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு அடி ஹதீஸும் உசூலும் தெரியல, ஒன்னும் தெரியலங்கிற இது ஒரு அறியாமைக்கு ஒரு ஆதாரம். முஸ்லிம்ல நம்பர் போட்டிருக்காங்கல்ல, ஒரு ஹதீஸுடைய நம்பர்னா என்ன? ஒரு சனதுக்கு ஒரு நம்பர். அறிவிப்பாளர் மாத்தி வேற அறிவிப்பாளர் கொண்டு செய்தி சொல்லிட்டு அது வேற நம்பர் தான். ஆனா இந்த மௌசுஆங்கிற ஒரு சாப்ட்வேர்ல 3 ஹதீஸுக்கும் சேர்த்து ஒரு நம்பரை போட்டிருக்காங்க. இவர் வாய்ச்சார்ல, அது 3 ஹதீஸுக்கும் சேர்த்து ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. இது அல்லாத மற்ற உதாரணம் ஷாமிலாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை 3 ஹதீஸா போட்டிருக்காங்க. ஷாமிலாவில் போட்டீங்கன்னா அறிவிப்பாளரே மாறுது, இன்னும் அவர் சொன்ன ஆளே மாறும்போது ஹதீஸ் மாறி போயிடும். அதுல என்ன செய்யறாருன்னா இன்னொரு நம்பர் போடுவதை அந்த சாப்ட்வேர்காரர் விட்டுட்டார், 36ல சேர்த்து விட்டார். அந்த பார்த்தவன ஒருத்தருக்கு விளங்கு, இது வந்து அந்த ஆளே மாறுது, அறிவிப்பாளர்லாம் மாறினா வேற ஹதீஸ் தான். ஹதீஸ் ஞானம் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த கம்ப்யூட்டர்காரன் செஞ்ச மிஸ்டேக் எல்லாம் ஆதாரமா கொண்டாந்து காட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அவன் தப்பா போட்டிருக்கான், 3 ஹதீஸ் சேர்த்து ஒரு ஹதீஸ் ஆக்கி இருக்கான். இன்னொரு சாப்ட்வேர்ல என்ன பண்ணிருக்காங்க, இதான் கரெக்ட், இதுக்கு தான் முறைப்படி போடணும், 3க்கு 3 நம்பர் போட்டிருக்காங்க. அவர் என்ன செய்யறாரு, நம்ம இந்த முதல் ஹதீஸை தான் போட்டிருக்கிறோம், ஏகத்துவத்துல அர்த்தத்தையும் போட்டிருக்கிறோம், இதான் அதுக்குள்ள நம்பர், இது வேற நம்பர், அதுக்கு அடுத்து உள்ளது வேற நம்பர், அந்த ரெண்டையும் நாங்க ஏத்துக்கல. இவர் தப்பா இது தெரியாத விஷயம் இல்ல, அவருக்கே தெரியும். அவர் சாமியால வச்சிருக்காரு, அடிச்சு பார்க்க சொல்லுங்க, 3 ஹதீஸா தான் இருக்கு, வேற சாப்ட்வேர்ல அடிச்சு பார்க்க சொல்லுங்க. இந்த மௌசுஅத்துல் ஹதீஸ் இந்த 9 ஹதீஸ் போட்டிருக்காங்க ஒரு சாப்ட்வேர்ல, அவன் 3 ஹதீஸையும் சேர்த்து ஒரு நம்பர் போட்டு விட்டான். ஹதீஸ் 3 தான், அது பதில், அதுல ஒரு மோசடி நடக்கல, எதுவும் நடக்கல. ஆனா மோசடி பொய்யெல்லாம் இவருக்கே உள்ளது. போய் ஒரு பொய் ஒண்ணு கொடுங்களேன், அப்படி வண்டி கணக்கா இருக்குது. இமாம் ஹனபி என்ன சொல்றாங்க, அங்கே கடலில் இருக்கக்கூடியதுங்கிறது மீனை பற்றி தான், நன்றி என்பது மீன் வகை சார்ந்ததல்ல, அது அவருடைய வாய்ப்பு. அல்லாஹ் தஆலா சொன்னான் கடல் என்று, அது மீன் வகையை தான் குறிக்கும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது அல்லவா, மீனை பத்தி கேட்கும் பொழுது அது வந்து ஹலாலு, அந்த கடல்ல வந்து ஒன்று சேராம கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது வந்து நீங்க ஒன்று செஞ்சு கொள்ளலாம், அதுக்கு ஒரு மீன் கூட உங்களுக்கு ஹலால் தான் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மீன் வகைக்கு மட்டும்தான் அது பொருந்தும், இந்த நன்றி என்பது மீன் வகையை சார்ந்ததல்ல. அப்ப அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, கடல்ல உள்ள மீன் ஹலால், மைத்ததுன்னு வார்த்தை வருது, மைத்ததுன்னு அரபில வாசிச்சுட்டு, மைத்ததுன்னு செத்து போனவை ஹலால்னு அங்க வருது ஹதீஸ்ல. இவர் வாசிட்டு அர்த்தம் எப்படி செய்யறாரு, மக்களுக்கு விளங்காது, மீன் கூட ஹலால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்படித்தான் இந்த திசை திருப்புறது இது பண்ற, முதல்ல அவ்வளவு போட்டு காட்டணும் முதல் தலைப்புல, அது மாதிரி அவ்வளவு இருக்கு அள்ளி போட்டுட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அது ஒவ்வொருத்தரும் ஒன்னா போட்டுக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப இந்த உம்மு ஹராமு சாலிம், அதாவது ஒரு இளைஞனை போய் அந்நிய பெண்ட பால் குடிக்க சொன்னாங்கன்னு ஒரு அதிசய வாதம் வச்சுட்டார்ல, அதை சொல்ல வேண்டியதான பதில் வாதத்துக்கு வரவே இல்லை. அது மாதிரி ஒரு அந்நிய பெண்ட போய் ரசூலுல்லாஹ் வந்து பேன் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பேன் பார்த்ததுக்கு பதில் சொன்னாரா? பதில் சொல்லவே கிடையாது. அதனால முதல்ல வாதத்தை வச்சு தான் ஒன்னொன்னா பினிஷ் ஆகும். அந்த வாதத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும், நான் ஆதரிக்கிறேன், அந்நிய பெண்ட போய் இளைஞன் போய் பால் குடிச்சா அவ அம்மாவாயிருவா அப்படிங்கிறதையும் அப்படி செய்யலாங்கிறதையும் நீ என்ன செய்யுங்க, அதை வந்து அவங்க இமாம்களுடைய விளக்கத்தை வச்சு எங்களுக்கு புரிய வைங்க, அது குர்ஆன் ஹதீஸுக்கு எப்படி எல்லாம் மாத்தமா இருக்கு நாங்க நிரூபிக்கிறோம். இது ஒண்ணாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஃபுசூஸுல் ஹிகம்ல இப்னு அரபி சொன்னாரு, நான் ஒன்ன சொல்றேன், முதல்ல அப்படி சொன்னேன், இவர் ஃபுத்துஹாத்துல் மக்கியாங்கிறார். நான் ஒரு கித்தாபை வாசிச்சு நான் சொல்லி இருக்கிறேனே, அதுல இப்னு அரபி அப்படி சொல்லியிருக்காரா இல்லையான்னு கேட்டா அதுல சொல்லலன்னு மறுக்கணும். அப்ப என்ன செய்யறாரு, ஃபுத்துஹாத்துல் மக்கியாவுல வேற மாதிரில சொல்லியிருக்கிறாரு. ஃபுத்துஹாத்துல் மக்கியா வந்து முந்தின கித்தாபு, ஃபுசூஸுல் ஹிகம்னா கடைசி கித்தாபு அவருடையது, லாஸ்ட் நிலை. ஆரம்பத்துல பிறவன மூமின் எல்லாரும் மாதிரி சொன்னாரு, ஃபுசூஸுல் ஹிகம்ல மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வஹதத்துல் வஜூத் அத்வைதம் இல்லைன்றார் ஆரம்பத்துல ஃபுத்துஹாத்துல, பின்னாடி வந்து ஃபுசூஸுல் ஹிகம்ல என்ன பண்றாரு, அதை வந்து எல்லாமே அல்லாஹ் தான், காணும் பொருள் அல்லாஹ்ங்கறாரு. கடைசியா உள்ளது அவருடைய நிலை இதுதான். கடைசி நான் எதை வச்சு சொல்றேன், இதே ஃபுசூஸுல் ஹிகம்லயே நான் ஃபுத்துஹாத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன்ங்கிறார். பல இடங்கள் என்ன செய்யறாரு, நான் ஃபுத்துஹாத்துல் மக்கியாவுல குறிப்பிட்டிருக்கேன்னு சில விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. இதுல அந்த புக்கை மேற்கோள் காட்டினா அதான முந்தினது. இந்த கித்தாப் ஒரு கித்தாப் மேற்கோள் காட்டினா அது முந்தின கித்தாப். முந்தின கித்தாபுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கும்போது பிந்தின கித்தாப்ல என்ன சொல்றாரு, முதல்ல ஒழுங்கா தான் இருந்திருக்காருன்னு விளங்குது. சில விஷயங்கள்ல பல விஷயங்கள்ல கெட்டு இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல நீங்க சொன்னதுல கரெக்டா இருந்திருக்கான்னு விளங்குது. ஃபுசூஸ்ல என்ன சொல்றாரு, நான் வாசி காட்டுறேன், இதுக்கு நீ பதில் சொல்லணும். ஃபைன்னல் ஆரிஃப மையரல் ஹக்க ஃபீ குல்லி ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ்வை பார்க்கிறவன் தான் மெஞ்ஞானி. பல் யராஹு ஐன குல்லி ஷைஇன், ஒவ்வொரு பொருளாகவும் பார்ப்பவன் தான் மெஞ்ஞானி. அதைத்தான் அந்த காளை மாட்டை வணங்கினவர்கள் செஞ்சார்கள். ஹாரூன் தப்பு செய்து விட்டார், அவங்களை ஹாரூன் வந்து கண்டிச்சிருக்க கூடாது, அல்லாஹ்வை தான் வணங்குறாங்கன்னு விட்டுருக்கணும்.
மூசா நபி அதுக்கு தான் ஹாரூன் மேல கோவப்பட்டாங்க. காளமாட்டை வணங்குறது கோவப்படலையா, அவங்க கரெக்டா செஞ்சிருக்கும் போது அதையே நீ கண்டிச்சுன்னு கேட்டாராம். எப்படி கதை? அப்ப காளமாட்டை வணங்கலாங்கிற, காளமாட்டை வணங்கலாம், கழுதை வணங்கலாம், சில எல்லாம் வணங்கலாம் இப்னு அரபி கொள்கை பிரகாரம். இப்னு அரபியுடைய கடைசி நேரத்து கொள்கை பிரகாரம் எல்லாமே அல்லாஹ் தான். சிலையை ஒருத்தன் வணங்கினால் கூட அதுவும் அல்லாஹ். அவருடைய கொள்கை அதுங்கிறேன். நான் இட்டுக்கட்டியா சொல்றேன், அவர் கித்தாப்ல இருந்து சொல்றேன், அவருடைய கடைசி கித்தாப்ல இருந்து சொல்றேன், வாட்சி சொல்றேன். ஹாரூன் கண்டனத்துக்குரியவனா? மூசா நபி அந்த சிலை வணக்கத்தை ஆதரிச்சாங்களா என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, இதுக்கு இந்த கித்தாபில் உள்ளதுக்கு தான் பதில் வரணும். புத்துகாத்தில் அவர் மறுத்திருக்காருன்னா அவர் முரண்பட்டார்னு சொல்ல வர்றீங்க. நாங்க கேட்ட அதல்ல, நாங்க என்ன கேட்கிறோமோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணும்ங்கறத நாங்க என்ன செய்யறோம், அது பண்ணிடுறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இவர் அரிசில் அல்லாஹ் இருக்கான்னு சொல்வதும் தான் அத்வைதம் நான் சொல்லி இருக்கிறேன், அதை மறைத்து விட்டார்கள். அது மறைக்கலாம் இல்ல, நீங்க இத அத்வைதம் சொன்னீங்களா இல்லையா, அதை இப்னு அரபி சொல்லியிருக்கானா இல்லையா, அதான் டாபிக். நீங்க இப்போ நானே சொல்லிடுறேன் அரிசில உள்ளது அத்வைதம் சொன்னாருங்க, அதனால என்ன மாறிடுமா? அரிசில இருப்பது அத்வைதம் நீங்க சொன்னீங்க, அது இதுக்கு தேவையில்லை, தேவைக்கு தான் போடுவோம். தேவை என்ன? இப்னு அரபி நீங்கள் எதை வழிகேடு என்று சொன்னீர்களோ அதை இப்னு அரபி ஃபுசூஸுல் கமல் சொல்லி இருக்கிறார். இதான் டாபிக். நீங்க வழிகேடுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வழிகேட்டை இப்னு அரபி செஞ்சிருக்காரா இல்லையா, அதுக்கு இதுக்கு இந்த ஆதாரத்தை போடாம அரிசில உள்ளதை ஏன் போடுறோம்? அது தொடர்பு இருந்தா தானே போடுவோம். தொடர்புடைய அளவுக்கு போடுவது இருட்டடிப்பு ஆகாது, இதுக்கு சம்பந்தப்பட்டதான் போட்டிருக்கிறோம். அதனால இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்னு அரபி இப்படி சொன்ன ஒருத்தன் இமாமா, இதுதான் குர்ஆனுடைய விளக்கமா? அந்த காளை மாட்டை வணங்கினார்கள் மூசா ஹாரூனை கண்டிச்சாங்களே, அதுக்கு விளக்கம் இவர் சொல்றாரு, ஹாரூனை எது கண்டிச்சாங்கன்னு சொல்லி. அப்ப இவ்வளவு பெரிய அப்பட்டமான பகிரங்க ஷிர்கை இவங்க ஆதரிக்கக்கூடியவர்கள். அடுத்து என்ன, இந்த கருணாநிதி மதகு 3க்கு சொன்னோம்ல, அப்ப 7க்கு என்ன கருணாநிதி பாருங்க, விவரம் எவ்வளவு வரும்னு பாருங்க. நான் பேசிக்க சொல்றேன், நான் என்ன சொல்றேன், கருணாநிதியை அந்த 3 உதாரணம் காட்ட என்னன்னு கேட்டா, ஒரு சம்பந்தம் இல்லாத ஒன்றை சொல்லி சம்பந்தம் இருப்பதாக வாதிடுவது கருணாநிதி மதகபு. அன்புக்கு 3 எழுத்து இருப்பதற்கு, அண்ணாவுக்கு 3 எழுத்து இருப்பதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கெட்டதுக்கு 3 எழுத்து இருக்கும், நல்லதுக்கு 3 எழுத்து இருக்கும். அதே மாதிரி கெட்டதுக்கு 7 எழுத்து இருக்கு, நல்லதுக்கு 7 எழுத்து இருக்கும். கெட்டதுக்கு 40 எழுத்துல இருக்கும், நல்லதுக்கு 40 இருக்கும். 40 நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்டது இருக்கும். இதில் இருந்து 3 சிறந்தது என்று அவர் நினைத்தாரு, 7 சிறந்தது என்று நினைத்தாரு, 40 சிறந்தது நினைக்கிறீங்களே, அதுதான் கொஸ்டின். தான் கருணாநிதி மதகப். 3 கருணாநிதி மதகப் தான். சம்பந்தம் இருக்கா? நான் கேட்கிறேன், 3 இருள்கள் நான் சொன்ன குர்ஆன்ல இருக்கா இல்லையாங்கிறாரு. குர்ஆன்ல 3 இருள் இருக்குது. 3 இருள்ல இருக்கிறதுனால 3 சிறப்புன்னு குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல இருக்கிறது 3 இருக்குது, 3 இல்லன்னு நாங்க சொல்லல. அந்த 3ல் இருந்து 3 சிறந்தது ஆகுமா? கெட்டதுல 3 வருமேன்னு சொல்றோம். அப்ப உங்களுக்கு புரிய தெரியல என்று சொன்னோம்னா, அப்ப நாங்க கருணாநிதி 7 கருணாநிதி மதகபாங்கிற. ஆமாங்கிறேன். இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் கருணாநிதி மதகப் தான். இது சம்பந்தம் இல்லாத ஒன்றை சம்பந்தப்படுத்துற அம்புட்டுமே அது கருணாநிதி மதகப் தான். அதான் பிரச்சனைங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்றேன், ஈசா நபி பிறந்தாங்க, நமக்கு தெரியும். ஈசா நபி அவர்கள் தந்தை இல்லாம பிறந்தாங்க, இது எல்லாருக்கும் விளங்கும். இவர் என்ன செய்யறாரு, அதாவது ஈசா நபி பிறந்தது மரியமுடைய அந்த நீரில் இருந்தும் அவங்களுடைய விந்தில் இருந்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய விந்தில் இருந்தும் பிறந்தார்கள். நவுது பில்லாஹ். இவன் சொல்றான் யாரு, இவருக்கு மரியாதை கொடுக்கணுமா? அதாவது குளிக்க ஜிஸ்மு ஈசா, ஈசாவுடைய உடல் படைக்கப்பட்டது மின் மாயின் முஹக்ககிம் மரியம், மரியமிடம் இருந்து உற்பத்தியான தண்ணீரில் இருந்தும், மின் மாயின் முத்தவகமின் மின் ஜிப்ரீல், ஜிப்ரீல் இருந்து கற்பனையாக உண்டான தண்ணீர். அது கற்பனையில வந்துச்சான். என்ன பாடி எங்க பாருக்குன்னு கேட்டவங்களுக்காக வேண்டி அவர் கற்பனையா அவருடைய விந்து சேர்ந்துருச்சான். அதுல அந்த மாதிரி கலந்துதான் மிக்ஸ் ஆகித்தான், அதாவது ஒரு ஆண் வடிவத்தில் ஜிப்ரீல் வந்தார்னு வருது பாருங்க. அந்த ஆயத்தை அவர் விளக்குறாரு. இது விளக்கமா குழப்பமா? இது எவ்வளவு நபிமார்களை கேவலப்படுத்துறதா? இது என்ன சரியான விஷயமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அசிங்கப்படுத்துறதா? இது கண்ணியப்படுத்துறதா? இதைத்தானே குர்ஆனுடைய விளக்கம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி நம்ம என்ன செய்யறோம், நிறைய பார்க்கிறோம். இன்னும் நிறைய உளறி இருக்கிறார்கள், நிறைய ஆதாரங்கள் எடுத்து வைக்க வேண்டி இருக்கிறது. இந்த உம்மு ஹராமும் சாலிமெல்லாம் எடுத்து வச்சு ஆர்குமெண்ட் பண்ணனவங்க, இது சரி தவறு அப்படி போனா தான் ஒன்னொன்னா முடியும். சும்மா மேம்போக்க போயிடக்கூடாது. நீங்க சரிங்கிறீங்களா, அது எப்படி சரிங்கிறீங்க, நாங்க தவறுங்கிறத நீங்க எப்படி மறுக்கிறீங்க, அது விளக்கணும். அடுத்து என்ன, நீங்க அல்லாஹ் ஒரு சூரத்துல் கௌசர் இருக்குங்க, சல்லிலி ரப்பிக்க ஒன்ஹர், அல்லாஹ்வுக்காக தொழுது அறுத்து பலியிடுகிறாங்க, அர்த்தம் வழங்குதா? இவங்க செய்றாங்க, அறுத்து பலியிடுறாங்கன்ற அர்த்தம் கிடையாது, அதுக்கு தொண்டக்குழியில கையை கட்டுவீராகன்ற அர்த்தமா. சல்லிலி ரப்பிக்க, அல்லாஹ் தொழுவீராக, ஒன்ஹர், தொழுகையின் போது உன்னுடைய கையை தொண்டக்குழியில வச்சுக்க, கழுத்தை நெரிக்கிற மாதிரி வச்சுக்கணுமா, இப்படின்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்ஹருக்கு. இது விளக்கமா, இது குழப்பமா? கௌசரை கொடுத்தோம், கவுல் கௌசர் எல்லாம் வணங்கி வச்சிருக்கிறோம். கௌசர்னா குர்ஆனை கொடுத்தோமா, கௌசரை கொடுத்தோண்டு குர்ஆன்ல இருக்கிறது. கௌசருக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இவங்க தஃசீர்ல என்ன பண்றாங்க, கௌசர் என்றால் அல் குர்ஆன்,
கௌசர்னா என்னவா குரானை கொடுத்தோமா அப்படி. அன்பானவர்களே, என்னமோ லேப்டாப்ல விஷயத்திலையும் மோசுவாவிலையும் ஷாமிலாவிலையும் ரொம்ப கரகண்ட மாதிரியும் மற்றவங்க எல்லாம் ஒண்ணு தெரியாம மாதிரி ஏதாவது பதில் சொல்லி தப்பிக்கிறதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறது. மோசுவாவில் அப்படி இருக்குது, ஷாமிலால் அப்படி இல்ல. நான் வாய்ச்சதே ஷாமிலா இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்ததுதான். நாங்களும் ஷாமிலா தான் வச்சுட்டு இருக்கிறோம், அதனால எடுத்தேன். அது ஷாமிலா இல்லைன்றீங்க. இப்ப இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, இவட்ட உள்ள ஷாமிலா வேற, நான் சொன்ன ஷாமிலா வேற, அப்படி சொல்லலாம். சும்மா இப்படியெல்லாம் சொல்லி தப்பி கூடாங்க. பேசாம ஆதாரமா கொண்டு வந்து தப்புன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனா அப்ப விவகாரத்துக்கே இல்லாத ஃபர்ஸ்ட் சொன்னா இல்ல, அதுலயே இந்த நாண்டு தான் இருக்குது. வந்தாங்க, எங்க இடத்துல தங்கினாங்க, தூங்கினாங்க, அங்கேயும் இந்த நாங்கிற வார்த்தை தான் இருக்குது. அதே போல இவங்க எதை மறுக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி தான் அங்கேயும் சொல்லப்படுது. தூங்கினாங்க, சிரிச்சாங்க, கனவு கண்டு சிரிச்சாங்க, அது மேட்டெல்லாம் வருது, அது எல்லாம் அதுல இருக்குது. அதுல பேணுபாத்தல் மட்டும் இல்ல, தொடர்ந்து வருது. அதுல மௌசுவாவில் அது ஒன்னும் நம்பர் போடாம போயிட்டாங்க. ஷாமிலாவில் இருக்கு, ஷாமிலாவில் எடுத்தானே வாய்ச்சி காமிச்சேன், நான் மோசத்தை எடுத்து காமிச்சேன். அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லி தப்பிக்கலான்னு வேணாம். ஒன்னு ஹதீஸ் ஒப்புக்கொள்ளுவோம், அதனாலதான் ஆதாரமா கொண்டு வந்தோம், சஹாபா பெருமக்களை காஃபிராக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னுங்க. இல்லாட்டி தெரியாதனமா அது வந்துருச்சு, இனிமே நம்ம போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அதான் ரைட்டு. இப்படி சுத்தி வளைச்சாலும் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். ஆனா மக்கள் புரிவாங்க என்னண்டா அப்ப பதில் இல்லாதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு தப்ப நியாயப்படுத்துறதுக்கு பல மோசடி ஏன் செய்யணும்? பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பொய்ய மறைக்க 10 பொய், அந்த கதை தான் இப்ப நடந்துகிட்டே இருக்குது. இன்னொன்னு, இவங்க இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விஷயத்துல விந்து அப்படியே வார்த்தையை சொன்னாங்க. நல்லா கவனிங்க. இப்படித்தான் இந்த மதபு விஷயத்திலேயும் எல்லா விஷயத்திலையும் இந்த அப்பாவி இளைஞர்களை ஒரு நல்ல வழிக்கு போறதை விட்டு தடுப்பதற்காக, மதபு மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்காக இல்லாத பொல்லாதையெல்லாம் ஆபாசமா சொல்றாங்க. இதுல என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விந்துன்னாங்க, ஆனா வாச்ச இதுல முத்தவகம்ங்கிறாங்க. என்ன இது? ஏன் இப்படி சொல்லணும்? இருக்கிறத சொல்ல வேண்டியதானே. இப்ப நான் இந்த அமைப்புல சொன்னா அவங்களையெல்லாம் சிலை வணங்கிகள் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களை பார்த்து சொல்லுவீங்க, நீங்க தான் கற்பனையில ஒரு உருவத்தை வச்சிருக்கீங்கல்ல, அதனால சிலை வணங்க. கற்பனையில உள்ள தண்ணீரை போய் விந்துன்னு எப்படி சொன்னீங்க? நீங்க எது இருக்குதோ அது சொல்லுங்க. இல்ல இப்படிதான் வழங்கணும் சொன்னா ஒவ்வொரு இப்படி உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது, நாங்களும் இப்படி வழங்க, நீங்க எல்லாம் சிலை வணங்கன்னு நான் சொல்லுவேனே. அப்ப அதனால முத்தவாகம்னா கற்பனை இருந்து போச்சா, அது நுத்துபா அல்ல. நுத்துபாங்கிற வார்த்தை நினைச்சாங்க விந்துண்டுக்கு. ஏன் நீங்களும் அப்படி அர்த்தம் வைக்கிறீங்க? ஒரு இளைஞர்களை ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்துங்க. இருக்கிறத சொல்லி உங்க கருத்தை ஞாபகப்படுத்துங்க, அது உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இல்லாத சொல்ல வேணாம். அடுத்து பாருங்க, இதுல இருந்து உங்க சொல்ற அந்த ஹதீஸ் விஷயத்தை சொல்ல மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். பொதுவா இமாம்களுடைய உதவி என்று இருந்தால்தான் குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியும்னு சொல்றோம்ல. பொதுவாவே ஒரு ஹதீஸ் சஹீஹ் அதை பின்பற்றி நடக்கணுங்க, லைஃபா இருந்தா அதை விட்டுறணுங்க. இப்படி ஒரு அளவுகோல். அதே போல ஒரு ஹதீஸ் இட்டு கட்டப்பட மௌதுவா இருந்தாலும் அதை நம்ம விட்டுறணுங்க. இதுவெல்லாம் எப்படி முடியும் சொன்னா இமாம்களுடைய உதவினால தாங்க. ஒரு ஹதீஸை விளங்குவது பிரிப்பாங்க. அது ஹதீஸ் இப்படி விளங்குவது வேறு, அப்படி விளங்கு வேறு. ரெண்டு விளங்குறது இமாம்கள் வேணுங்கிறோமோ. எப்படி விளங்கினாலும் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா, இது புரிவதற்கு இமாம்களுடைய உதவி தேவை. ஒரு ஹதீஸ் உண்மை கருத்து என்ன, அதுக்கும் இமாம்களோட உதவி தேவை. இதைத்தான் நாங்க பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு போட்டா அதுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லைன்னு வைங்க. இப்ப எதுக்கு அவங்க வாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதோ பதில் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க விளங்கிடணும். இப்பதான் வாதம் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றான்னு சொன்னா இப்ப இதுக்கு ஏதோ ஒரு பதில்ங்கிற பேர்ல ஏதாவது சொன்னா நீ விளங்கிடணும். ஏன்னா எதுவெல்லாம் விவாதம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த தோரணையிலே தான் இது எடுத்து வச்சோம். இது கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாவெல்லாம் எடுத்து வைக்கல. அதையெல்லாம் எந்தெந்த முறையில் எடுத்து வச்சோமோ அதே முறையில இது எடுத்து வைக்கிறோம். இந்த விஷயத்துக்கு பார்த்து வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு பதிங்க பேர் ஏதாவது ஒண்ணு இருக்கு, அதுக்காக அறவை இல்லைன்னு அர்த்தம். இது மட்டும் தனியாவா சொன்னோம் கிடையாது. சரிங்க, இப்போ அவங்க சொன்னாங்க எப்படி வாய் வச்சு குடிப்பாங்க, அதெல்லாம் கூடுமா, அதனாலதான் மறுக்கிறோம் நாங்க சொல்லிட்டாங்களா, வாதம் தொடங்கிட்டாங்க. வாய் வைத்து குடித்தார்கள் அந்த அதிசயம் எங்க இருக்கு அவங்க சொல்லணும். வாய் வைத்து குடித்தா தொடங்கிட்டாங்கல்ல, அவர் சொல்லி காட்டுங்க. அப்ப உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல இப்படி இருக்கிறனாலதான் நாங்க ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னா ஏன் அவங்க ஏகத்துவத்தில் இந்த அதிசயத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இப்படி எல்லாம் தப்பிக்க கூடாது, அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அப்ப நம்ம நேற்று பல விஷயங்கள் நம்ம பட்டியல் போட்டோம். அதை நான் அந்த விவாத தொடக்கத்திலே கூட நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு இதுவரைக்கும் பதில் தரவே இல்லை. ஏன்னா பதில் இல்லங்கிறதுனால விவாதத்தை தொடங்கும். இந்த ரெண்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க சொன்னா பதில் பேர்ல ஏதோ ஒன்று வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அது இப்ப வாதத்தில் அதுவும் சரியில்லைங்கிற நிரூபிச்சிருவோம். அடுத்து நம்ம கேட்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஆள் தற்கொலை பண்ணா
அது ஆயுதத்தின் மூலமாக மன் கத்தல நஃப்ஸஹு பிஹதீதத்தின் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதன் முஹல்லதன், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அதே போல விஷத்தை குடித்தாரு, இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவரும் ஃபீ நாரி ஜஹன்னம் ஹாலிதன் முஹல்லதன் பிஹா, நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் அப்படின்னு இருக்கு. அதே போல ஒரு ஆள் மலையில ஏறி குதிச்சு தற்கொலை பண்ணான்னு வச்சுக்கிறோங்க, அவரும் அப்படிதான் நிரந்தரமாக இருப்பார். இது முஸ்லிம்ல இருக்குங்க, இருக்குதா? அதே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்து கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். இதை துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நானும் எனது நண்பர் ஒருவரும் நாங்க ஹிஜ்ரத் செஞ்சோம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறவங்க மதீனாவுக்கு. என் நண்பருக்கு வந்து சோமில்லாம போச்சு. அவர் தன்னிடம் இருந்த ஆயுதத்தை எடுத்து வெட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, கையை வெட்டிக்கிட்டாரு, ரத்தம்லாம் ஓடுனுச்சு, அவர் இறந்து போயிட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவரை வந்து கனவுல பாக்குறாங்க. அவர் வந்து கையை மட்டும் மறைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க கேட்கறாங்க, ஏங்க அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செஞ்சான்? நான் ஹிஜ்ரத் செஞ்சேன்ல, அதனால எல்லாம் மன்னிச்சிட்டான். நீங்க ஏன் கையை மறைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து கையை வெட்டிக்கிட்டு நான் தற்கொலை பண்ணேன், அதனால எனக்கு வந்து இந்த நிலை இருந்துகிட்டு இருக்கு. இது முடிச்சிட்டாங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தான் கண்ட கனவு சொல்றாங்க. துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க. இப்ப நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம வலி யதைஹி பக்பிர், இறைவனே அவருடைய கையுக்காக அவரை நீ மன்னித்து விடுவாயாக அப்படின்னு துஆ செய்யறாங்க. இது முஸ்லிம்ல இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டா அவன் முஸ்லிமே இல்ல, அதனால ஜனாசா தொலை இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நிரந்தர நரகம்ட்டாங்க, நிரந்தரங்கல்ல. இப்ப நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டவருக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அப்போ ஒரு மூமின் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு தேட முடியாது. அதே போல அவர் நல்ல நிலையில் இருக்கிறார், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறாங்க, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இதுவும் முஸ்லிம்ல தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க இமாம்கள் அங்க தேவை, நாங்களும் புரியும். இப்ப இந்த ஹதீஸ் முரண் பண்ற மாதிரி இருக்குது, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப இமாமோட உதவி இல்லாம புரிஞ்சுங்கிறத இந்த மன்றத்துக்கு நீங்க சொல்லணும், இல்லன்னா புரியலன்னா அர்த்தமாகும். அதே போல பாருங்க, இவங்க வந்து இமாமோட உதவி இல்லாம நாங்க வந்து எல்லாத்தையும் குர்ஆனை புரிவோம், ஹதீஸ புரிவோம்னாங்களா? சில இடங்களுக்கு இவங்க அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இவங்க புரிஞ்சாங்களா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இவங்க புரிஞ்சாங்களாங்கிறத காமிக்கணும். ஏன்னா வஸ்ஸாஃபாத்தி ஸஃபன், இவங்க வந்து மொழிபெயர்க்கிறாங்க, அணி அணியா நிற்போர் மீது சத்தியமாக, ஃபஸ்ஸாஜிராத்தி ஸஜ்ரன், கடுமையாக விரட்டுவோர் மீது சத்தியமாக, ஃபத்தாலியாத்தி ஸிக்ரன், போதனையை கூறுவோர் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த இவர்கள்லாம் யாரு? அல்லாஹ் தஆலா சொல்றான் அணி அணியாய் விரட்டக்கூடியவர்கள், போதனை கூறக்கூடிய என்று சொல்றானே, இவர்கள் யார்? யாருன்னு தெரியலன்னு சொன்னாக்கா அப்ப குர்ஆன்ல விளங்காது இருக்குண்டா. இருந்தாலும் நாங்க அணுவா ஆய்வு செஞ்சுதான் எதுவுமே சொல்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்துக்கு நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? குர்ஆன் மூலமா ஹதீஸ் மூலம் எப்படி புரிஞ்சுங்க அதை சொல்லி காட்டுங்க. அதே போல ஒரு வசனம் வத்தாரியாத்தி தருவனுக்கு, வத்தாரியாத்தி தருவன் ஃபல் ஹாமிலாத்தி விக்ரன் ஃபல் ஜாரியாத்தி யுஸ்ரன் ஃபல் முகஸ்ஸிமாத்தி அம்ரா. அதுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க, வேகமாக புழுதியை பரத்துபவை மீதும் மழையை சுமப்பவற்றின் மீதும் எளிதாக செல்பவையின் மீதும் கட்டளைகளை பங்கிடுவோர் மீதும் சத்தியமாக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவெல்லாம் என்ன அப்படிங்கறத அவங்க விளக்கணும். இப்படிதான் விளங்கிருக்கோம், அல்ல எங்களுக்கும் தெரியாதான் இது என்னண்டு அப்படின்னு சொல்லணும். அதே போல தொடர்ந்து அனுப்பப்படுபவை காற்றின் மீதும், காற்று எடுக்கிறாங்க, அங்க காற்று இல்லங்க, தொடர்ந்து அனுப்பப்படுவது தான் இருக்குது. காற்று உங்க பிராக்கெட் அடுப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. வல் முர்சலாத்தி உர்ஃபனுக்கு. அதே போல ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபா, கடுமையா வீசும் புயல் மீதும் சத்தியமாக, பரப்பி விடுபவை மீதும் சத்தியமாக, வன் நாஷராத் நஷரனுக்கு அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஒரே அடியாக பிரித்து விடுபவை மீதும் சத்தியமாக, ஃபல் ஃபாரிகாத்து ஃபர்கா. அப்ப இந்த இதுவெல்லாம் என்ன? அதாவது அனுப்பப்படுவது சொன்னது, ஒரே அடி பரப்பி விடுறதுங்கிறது, ஒரே அடியாக பிரித்து விடுவதுங்கிறதெல்லாம் என்ன? அல்லாஹ் தான் எது வச்சு சொல்லி இருக்கிறான். அப்ப இது வந்து விளக்கணும் சொன்னாக்கா குர்ஆன்ல இருந்து இப்படி வழங்கினேன், ஹதீஸ்ல இப்படி வழங்க நீங்க சொல்லணும். அதே போல வன்னாஜாத் கர்கனுக்கு சொல்றாங்க, பலமாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமா. இது வானவர்கள் பிராக்கெட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. வானவர்கள் எப்படி புரிஞ்சுங்க? குர்ஆனில இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் இல்லன்னு சொன்னா வேற என்னதான் அர்த்தம்? வன்னாஷிதாத் நஷ்டன், எளிதாக கைப்பற்றுவோர் மீது ஆணையாக, வஸ்ஸாபிஹாத் சபஹன் ஃபஸ்ஸாபிகாத் சபகன் ஃபல் முதப்பிராத் அம்ரா, நீந்தி செல்வோர் மீதும் முந்தி செல்வோர் மீதும் காரியங்களை நிர்வகிப்போர் மீதும் ஆணையாகங்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து நான் வந்து காரியங்களை நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க இந்த இடத்துல முதப்பிராத் அம்ரா, காரியங்களை நிர்வகிக்கக்கூடிய சத்தியமான் இருக்கு. இதெல்லாம் யாரை குறிக்குது? அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி இருக்கிறான்?
சல்லல்லாஹு என்ன சொல்லி இருக்கிறாங்க, எப்படி இது புரிஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் சில இடங்கள்ல வானவர், சில இடங்கள்ல காற்று, இப்படி அடுக்குமுறை போட்டுக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுங்க? இல்லன்னா வேற அர்த்தம் என்ன, இது எப்படி புரிஞ்சுங்க அப்படிங்கறதையும் நீங்க எங்களுக்கும் சொல்லணும். இல்லாட்டி மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, இவங்களோட உதவி இல்லாம நான் புரிஞ்சுக்கொள்வோங்கிறது சொன்னதெல்லாம் சும்மா தான் போல தெரியுது. ஏன்னா எல்லாம் பட்டியல் அப்படி இருக்குதே, பதிலே சொல்லலையே. சாமிக்கு வாதம் தொடங்கிட்டே நீங்க நம்ம வாதத்தை வச்சாச்சு. ஏன்னா உறிஞ்சு குடிக்கிறேன் இருக்குது, அது எப்படி முடியும் கேட்டாங்க. உறிஞ்சு குடிக்கிறேங்கிறது அங்க எங்க இருக்குங்கிறத அந்த ஹதீஸ்ல இருந்து அவங்க காமிக்கணும். அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இவங்க ஒரு இமாம்களுடைய உதவி வேணும் அப்படிங்கறத. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சாமிலா பிரிண்டுங்க, இந்த சாமிலாவில் எடுத்தீங்கல்ல உங்கள்கிட்ட பிரிண்ட் ஒன்று தாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்னு அரபி அனைத்துலையும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறோம், அதுக்கு பதிலே சொல்லல. இப்னு அரபி அனைத்திலும் அல்லாஹ் பார்க்கணும், ஹாரூன் செஞ்சது தப்பு, அவங்க காலமாட்ட வணங்குறது ரைட்டு அப்படின்னு சொன்னா இவனை எதுல கொண்டே சேர்க்கிறது? இமாமுல சேர்க்கிறதா, முர்த்ததுல சேர்க்கிறதா? இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தை எழுதியிருக்கான் இமாமுங்கிற பேர்ல சொல்றோம், அதுக்கு என்ன செய்யல? பதில் சொல்லல. அதே மாதிரி தண்ணீர் தானே வருது, மாண்டு தானே வருதுங்கிறாரு. அல்லாஹ் மனிதனை சொல்லும் போதே கலக்கம் மாயின் தண்ணீர் தான் சொல்றான். அது தண்ணீர்ங்கிறது ஜிப்ரீலோட ஏன் தண்ணியை சம்பந்தப்படுத்துறிய? கற்பனையான தண்ணீராம். அது நான் அதை சேர்த்தான் சொன்னேன். என்ன கற்பனையான தண்ணீர் அது? இது உடம்புல இருந்து வந்த தண்ணீரா? அது கற்பனையான தண்ணீர்ல இருந்து படைக்கப்பட்டாங்கன்னா ஒரு ஆணாக அங்க சித்தரிச்சு ஆண் பெண்ணுடைய இணைப்பாக அங்க எது காட்டுறீங்க? இது எந்த எந்த அடிப்படையில் இந்த விளக்கத்தை எடுத்தீங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. அதுக்கு என்ன செய்யல? அதுக்கு பதில் சொல்லல. அடுத்து இதுக்கு இந்த சாலிமுடைய ஹதீஸ்ல வாதத்தான வைக்க சொன்னோம். வாய் வச்சு கொடுத்தா எங்க இருக்குது கேள்வி? இவ்வளவுதானே வாதம் வைக்கணும். என்ன செய்யணும்? நாங்க என்ன கேட்கிறோம்? ஒரு இளைஞன் ஒரு வீட்டுக்கு போக விரும்புறான், அந்நிய பெண் அடிக்கடி போயிட்டு வர விரும்புறான். அவன் என்ன செய்யறான்? நீ எனக்கு பாலை கொடு, அம்மாவை போயிருவ, நான் டெய்லி வருவான் வீட்டுக்கு அப்படிங்கிறான். இது சரியா? அந்த ஹதீஸ் சரி என்றால் அது சரி என்று நீங்க சொல்லணும். அந்த ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்கிறது. அதாவது பால் வாய் வச்சு குடிச்சாங்கன்னு எங்க இருக்கு? ஒருத்தர் தாயாக்குறது பால் ஊட்டுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? கடையில பால் வாங்கி கொடுங்க அர்த்தம். அதுக்கு பால் ஊட்டு அருள்ஹி, பால் ஊட்டு அப்படின்னு வருது. பால் ஊட்டுதல் என்பது மார்பகத்துல வாய வச்சு குடிக்கிறதா பால் ஊட்டுதல். அதுலதான் தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படும். தாய் பிள்ளை மேற்றுக்கு அதுல சொல்லப்படுகிறது. அந்த அகராதியிலும் அதுக்கு அர்த்தம். அது தனியா நிரூபிப்ப நீங்க மறுத்தீங்கன்னு சொன்னா அது போக அப்ப பால் ஊட்டணும்னு அவர் கேட்கிறாரு. அவர் பெரிய ஆளா இருக்காரு, அந்த பையன் இளைஞனா இருக்காரு, நான் எப்படி பால் ஊட்டுறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கறந்து குடிக்கிறான் பெரிய ஆளா இருந்தா சின்ன ஆளா இருந்தா என்னங்கிறேன்? அதை கறந்து கொடுக்கறது அர்த்தமா இருந்தா சின்ன பிள்ளையா இருந்தானே டம்ளர்ல கொடுக்கறது தானே. கறந்து கொடுன்னு சொல்றதா இருந்தா பெரிய ஆளா இருக்கிறாரு ரசூலுல்லாஹ் நம்ம கேள்வி கேட்டிருப்பாங்களா? அது நிறைய அர்த்தம் இருக்கு. நீங்க வாதம் என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் இதைத்தான் சொல்லுகிறது. நீங்க முதல்ல என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் இதைத்தான் சொல்கிறது, இதிலிருந்து எங்களுடைய கருத்து இதுதான், இதை நாங்க செய்வோம். எங்க வீட்டுல அந்நிய ஆண்கள் எங்க வீட்டுக்கு வர விரும்பினார்களே ஆனால் பால் கொடுக்க வைத்து நாங்கள் வர வைப்போம், வர வைக்க மாட்டோம், ஏதாவது சொல்லணுமா இல்லையா? அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தணும்ல. ஏற்றுக்கொள்ளல, ஏன் ஏற்றுக்கொள்ளல? நாங்க அது பொய்ங்கிறோம், அது கட்டுக்கதைங்கிறோம். நீங்க உண்மைங்கிறீங்க, உண்மைன்னு சொல்றோம். இதான் வாதம்ங்கிறது. கறந்து இருக்காத வார்த்தையை கேட்ட வாதமா? ஒட்டுமொத்தமா அந்த ஹதீஸை பத்தி என்ன சொல்றீங்க? ஒட்டுமொத்தமா பேன் பார்த்ததை பத்தி என்ன சொல்றீங்க? அது சொல்லுங்க. ஒரு அந்நிய பெண் வீட்டுல போய் என்ன செய்யலாம்? எனக்கு பேன் பார்த்து கொடுன்னு கேட்கலாம், அது மார்க்கத்தில் உண்டு அப்படின்னு சொல்லுங்க. அல்லது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லுங்க, அல்லது பொய்ன்னு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? வாதத்தை வைக்காம என்ன பண்றீங்க? அதுல கறந்துன்னு எங்க ஒரு கேள்வி இவ்வளவுதான் வாதமா? அதுல உள்ள அம்புட்டுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அது மாதிரி சொல்லலை என்பதை பார்க்கிறோம். அது மாதிரி இப்போ அதே மாதிரி ஒசாபாத்துக்கு என்ன அர்த்தம், பொல்முர்சலாத்துக்கு என்ன, எல்லாம் ஒரே மாதிரி உள்ளதுதான். ஒரே மாதிரி அர்த்தம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அது வரும் இன்ஷாஅல்லாஹ். என்னங்க ஒரே மாதிரி உள்ள அம்புடிஞ்சது ஒரு பதில் தான். ஏன் ஒரே இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இதுதான் மேட்ரு. இது வாதம் கிடையாது, ஆனா அதுக்கு பதில் வரும். வாதமா வச்சீங்கன்னா வாதத்தோடு பதில் வரும். கடைசி வரைக்கும் வாதம் வைக்கலன்னு சொன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சொல்ற பதில் என்ன செய்யும்? உங்களுக்கு தரப்படும். பதில் சொல்லாம விட மாட்டோம். வாதமா வச்சீங்கன்னா கூடுதலா என்ன செய்யலாம்? உங்க கருத்து எங்க கருத்து சேர்ந்து மக்கள்கிட்ட போகும். அதனால இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றதை விட்டு விட்டு எதுக்கு வாதத்தை துவக்கிட்டீங்களோ அதை எடுத்து வைங்க. சாலிமுடைய ஹதீஸை பத்தி என்ன சொல்றீங்க? உங்க விளக்கம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, இது இதான் மார்க்கத்தில் உள்ளதா? ஒரு இளைஞன் ஒரு அந்நிய பெண்கிட்ட போய் பால் குடிக்கலாமா? சொந்த பந்தம் இல்லாத ஒரு பெண்ணிட்ட பால் குடிக்கலாமா? குடிச்சா அது உறவு ஏற்படுமா? பால் குடிக்கிறது நினைச்ச நேரத்திலாம் பால் உண்டாகுமா? புள்ள பெற்றிருந்தா தான் பால் உண்டாகுமா? புள்ள பெருந்துக்குமா குழந்தைக்கு பால் உற்பத்தி ஆகும், அது உற்பத்தி ஆகுமா? அந்த நேரத்தில் அந்த பொம்பளைகிட்ட புள்ள இருந்துச்சா?
எல்லாத்துக்கும் நீ என்ன செய்யணும், அடிக்க அதுக்கு விரிவான ஆதாரங்களோட சொல்லணும். இது வந்து மார்க்கம் வந்து இதை அனுமதிக்கிறதா? ஒரு ஊர்வலத்துல முக்காடு இல்லாம உங்க ஜமாத்தை சேர்ந்த ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்ததை சொன்னீங்க. இது அந்நிய பெண் போய் பால் குடிக்க சொல்றீங்க. அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தை பார்த்து பால் குடிச்சாங்கிற அசிங்கமா தெரியல உங்களுக்கு. ஊர்வலத்துல பெண்கள் சொன்ன ஜமாத்து பெண்கள் இணைஞ்சாங்க, முக்காடு போடாம எங்க ஊர்வலத்துல வந்தாங்கிறத காட்டுனீங்க. அது உங்களுக்கு பத்தியா அதிகமா இருக்குங்கிறீங்க. வழங்குதா? அதுக்கு இது அசிங்கமா இல்லையா? அசிங்கம் இல்லைன்னா செய்யுங்க, எல்லாத்துக்கும் 10 ரூபா கொடுங்க. பிரச்சனை இல்லை. யார் வீட்டுக்கு யாரும் போகலாமே, யார் வீட்டுக்கு வேணாலும் யார் வேணாலும் போகலாம். ஒரு தடவை பால் குடிச்சிட வேண்டியதுதான். பிரச்சனை இல்லை. அம்மா ஆயிருவாங்க. கேட்டேன் எங்க அம்மா பார்க்க போனேன், கேட்டேன் அதான அர்த்தம். ஒரு இளைஞன் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்னங்கிறேன், அந்த அர்த்தத்தை சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணணும். அப்படி செய்யணும் என்பதை நான் என்ன செய்யறேன், இது அது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி வந்து இன்னும் சில விஷயங்கள் வாதங்கள், அதனால வாதங்களாக எடுத்து வைக்கணுமே தவிர அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் கேள்வி கேட்டீங்கன்னா அர்த்தம் சொல்றது கடைசியா வரும். வாதத்துக்கு வாதம் பண்ணுவோம். ஒன்னொன்னா எடுத்து நீங்க சொன்ன ஒன்னொன்னே வாதமா வைத்து இது எங்களுடைய கருத்து, நாங்கள் பால் குடிக்கலாம்னு சொல்லுகிறோம், இன்ன அடிப்படையில் சொல்லுகிறோம், நீங்கள் சொன்ன அடிப்படையில் தப்பு, அப்படித்தான் ஆர்குமெண்ட் பண்ணணும். அது தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரியான முக்கியமான அந்த சட்ட ஹதீஸ மக்கள் பின்பற்றாம இருந்துடக்கூடாது. பாத்தீங்களா? அது தெளிவா சொல்லுங்க. அந்நிய வீட்டுல போய் பேன் பாக்குறதுக்கு அந்நிய பெண் பால் குடிக்கிறதுக்கு எங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதுன்னு சொல்லிருங்க. சரி, அது போக இன்னும் சிலதை பாருங்க. இப்ப குர்ஆன் இறங்குதுங்க, லைலத்துல் கத்ர்ல இறங்குதுன்னு நமக்கு வந்திருக்கு. அது ஆறு துவங்கியதுன்னு சொல்லி முதல் விளக்கம் சொல்லியாச்சு. இது போக குர்ஆனை பற்றி நீங்க ஹதீஸ்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பல மாதங்கள்ல ஷாபான்ல இறங்குனது, ரபியுல் அவ்வல்ல இறங்குன சில ஆயத்துகள் பல மாதங்கள்ல பல நேரங்கள்ல பல நாட்கள்ல அந்த குர்ஆன் இறங்கி இருக்கிறது. ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் இருக்குல்ல, அதை சிந்திக்கிறார், வழங்குறார். எப்படி லைலத்துல் கத்ர்ல இறங்குனங்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருஷமும் லைலத்துல் கத்ர் வரும் ஒரு நாள், அந்த ஒரு நாள் தான் குர்ஆன் இறங்கும். ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்கு இறங்குமா. லைலத்துல் கத்ர்ல இறங்குனதுக்கு அர்த்தம் எப்படி விளங்குறாங்க? உலகத்துல யாரும் விளங்காத விளக்கத்தை விளங்குறாங்க. லைலத்துல் கத்ர்னா என்ன அர்த்தம்? அது ஒரு இரவு, அந்த இரவில் மட்டும் குர்ஆன் இறங்கும். ஒரு வருஷத்துக்கு இறங்காது. அடுத்த வருஷம் லைலத்துல் கத்ர் வரும்ல, அப்போ ஒரு இறங்கு, மறுபடியும் இறங்கவே இறங்காது. அப்ப வேற எந்த மாதத்திலும் எந்த நாளிலும் அந்த லைலத்துல் கத்ர் அல்லாத எந்த ஒரு நாளிலும் என்ன செய்யல குர்ஆன் இறங்கவே இல்லை அப்படிங்கிறார். அதுவும் எத்தனை, அதாவது வேற விஷயங்கள்லாம் சொல்றாரு. இப்ராஹிமுடைய வேதம் ரமலான் 1ல வந்துச்சான், தௌராத் வந்து ரமலான் 6ல வந்துச்சான். எங்க போய் பார்த்தாங்கன்னு தெரியல, அது வேண்டியது இல்ல. இப்ப கானல் குர்ஆன் என்சில் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ குல்லி லைலத்தி கத்ரின் மின ஸனதி இல ஸனா, ஒரு வருஷத்து அடுத்த வருஷம் வரைக்கும் உள்ள லைலத்துல் கத்ர்ல தான் குர்ஆன் இறங்கும். இப்படி 20 லைலத்துல் கத்ர் இரவுகள்ல தான் இந்த குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. குர்ஆன் வந்து மொத்தம் 20 தடவை மொத்தம் இறங்கி முடிஞ்சிருச்சான். 20 தடவை தான் அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்திருக்கு. 20 லைலத்துல் கத்ரா பார்த்து வந்திருக்கு. அதுல 23ல 3 என்னாச்சுன்னு தெரியல. ஒன்னு 23ல இந்த கடைசி 3 தான் ஒன்னு அடிபடலாம், ரமலான் வராம இருக்கலாம். ரபியுல் அவ்வல் இறந்துட்டாங்க, அதுக்கு பிறகு ரமலான் வரலங்கலாம். ஒரு 22வது வரணும். 22 லைலத்துல் கத்ர் வருது. அது கூட அவர் கணக்கு தெரியாம என்ன செய்யறாரு, 20 லைலத்துல் கத்ர்ல முழு குர்ஆன் இறங்கி விட்டது. இது என்ன விளக்கம்? குர்ஆன் லைலத்துல் கத்ர்ல இறங்குன்னு எல்லாரும் சாதாரண மக்களுக்கு விளங்குறது கூட குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றவங்கிற பேர்ல இருக்கிறவங்களுக்கு விளங்குனுச்சா? அதே மாதிரி 2 கடல்கள் சங்கமிக்கின்றன, ரெண்டுக்கு மத்தியில ஒரு திரை இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று சேராதுன்னு குர்ஆன்ல இருக்குது. இது அந்த காலத்து மக்களுக்கு விளங்கல. இந்த காலத்தில் உள்ளவங்க ஆய்வு பண்ணி கடலை எல்லாம் வந்து உள்ள ஆராய்ச்சி பண்ணி ஒரு கடல் வாழ் அறிஞரே என்ன செய்யறாரு, பெரிய திரை இருக்கிற கண்டுபிடிக்கிறார். 2 கடலும் வந்து என்னதான் கலங்கினாலும் இதனுடைய தன்மை அதனுடைய தன்மை ஒன்னு சேர்வதில்லை, இது கடவுளுடைய வார்த்தை தான் சொல்லி கண்டுபிடிச்சு இஸ்லாத்துக்கு வந்த கதையெல்லாம் இருக்கிறது, சம்பவம். என்ன செய்யறாரு தெரியுமா? தெரியாது, சும்மா விட்டு போயிருக்கான் அந்த காலத்துல. என்ன செய்யறாரு, 2 கடல் சங்கமிக்கிற என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு கடல் வானத்தில் இருக்குதான், இன்னொரு கடல் பூமியில இருக்குதான். வருஷத்துல ஒரு நாள் சந்திச்சுட்டு போவாங்களாம். அதாவது வானத்தில் உள்ள கடலும் பூமியில் உள்ள கடலும் எப்படி அற்புதமான விளக்கம் பாருங்களேன். பஹருன் ஃபிஸ் ஸமாயி வல் அர்து, வானத்திலையும் பூமியிலையும் உள்ள கடல் தான். எல்தகியானி குல்ல ஆமின், வருஷம் 2 பேரும் சந்தித்துக் கொள்வார்கள். 2 கடல்கள் சந்திக்கணும்னு அர்த்தம். வானத்திலிருந்து ஒரு கடல் இறங்கி சந்திச்சுட்டு மரண செய்ய அப்படியே போயிரும் போல இருக்குது. இது மாதிரி அகதுஹுமா ஃபிஸ் ஸமாயி வல் ஆஹரு பில் ஃபில் அர்தி, ஒரு கடல்ங்கிறது வானத்தில் இருக்கு, ஒரு கடல் பூமியில் இருக்குது, 2 கடலும் சந்தித்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு விளக்கம். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இது நல்லா இல்லை, இது வேற மாதிரி நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, 2 கடல் சங்கமிக்குது என்று சொன்னால் அலி பாத்திமா, ஒரு கடல் அலியா, கடல்னு அலி எவனாச்சும் வழங்குவானா? மனிதர்களுக்கு சாதாரண மூளை உள்ளவங்களுக்கு என்ன செய்யும், கடல்னா கடல்னு விளங்கும். இமாம்களுக்கு என்ன விளங்குது, ஒரு கடல் அலியா, இன்னொரு கடல் பாத்திமாவா, 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்களா அடிக்கடி. ஆனா ரசூலுல்லாஹ் முட்டுக்கடையா இருப்பாங்களா இடையில, மாமனார் வச்சு சேர முடியாதுல, பைனஹுமா பர்ஸகுன், 2 பேருக்கு மத்தியில ஒரு திரை இருக்குங்க ரசூலுல்லாஹ். அலி பாத்திமாங்கிறது கடலா, பர்ஸகுங்கிறது யாரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலிருந்து லூலு மர்ஜான், அதுல வந்து முத்தும் பாவலமும் வெளிப்படுதுன்னு வருதுல, அது ஹசன் ஹுசைன். அந்த 2 கடல்ல இருந்து வெளிப்படுற என்ன அற்புதமான தஃசீர்.
குர்ஆன் எப்படி அழகா விளங்குறாங்க. அலி பாத்திமா சேர்கிறார்கள், அவங்களுக்கு 2 பிள்ளை பிறகுது, பெரிய மெசேஜ். இது அல்லாஹ் வஹீல இருந்து சொல்லி தரக்கூடிய மெசேஜ். இது எனக்கு தான் பிறகு, உங்களுக்கு தான் பிறகு, யாருக்கும் பிறகு, இதுன்னு ஒரு மெசேஜா? அப்ப இதெல்லாம் இந்த குர்ஆனுடைய விளக்கம் என்ன நினைச்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, இதுக்கு அந்த யுத்தத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க இஸ்ரவேலர்கள் வந்து, நீங்கள் உங்க இறைவனும் போய் போரிடுங்க, நாங்க வரமாட்டோம்ன்றவாங்க. உங்கள் இறைவன் என்று சொன்னது ஹாரூன் தான். ஹாரூன் தான் இறைவனா. இறைவன்னா இறைவன் எல்லாருக்கும் வழங்குது இல்லைங்க. குர்ஆன் விதிமுறையாளர் என்ன செய்யறாங்க, ரப்புக்கு என்று சொல்வது யாரை குறிக்குது, அன்னல் முராத பிர் ரப்பி ஹாகுனா ஹாரூன். ரப்ப கொண்டு இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னு கேட்டா ஹாரூன் தான். ஏன்னா அவர் மூசாவை விட வயசு அதிகமா இருந்தாரு, அதனால ரப்புன்னு சொல்லப்படுதுங்க. அன்பானவர்களே, அவங்களுடைய நிலைப்பாடு குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் உதவி இல்லாமலே விளங்க முடியும். அதுக்கு அடுத்து தான் உங்க இமாம்கள் தான் தடையா இருக்கிறாங்க. அது 2வது. இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனையும் அதையும் புரிய முடியும்னு எழுதி கொடுத்துட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு வந்துட்டு, இப்போ நம்ம இது எல்லாம் எப்படி புரியுங்கன்னு கேட்டாக்கா கடைசியில் பதில் சொல்லுவாராம். வாதம் செய்ய வந்திருக்கோமா, கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கோமா? நீங்க பதில் பேர்ல சொன்னா தப்புன்னு நாங்க சுட்டி காட்ட டைம் இருக்கணுமா இல்லையா? நீ கடைசி தான் பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க, அது விவாதமே தேவையில்லையே. நீங்க இப்ப பதில் சொல்லணும், அந்த பதில் சரியா இருந்தா நாங்க ஏற்றுக்கொள்வோம். இல்லண்டாக்கா நீங்க பதில்க பேர்ல தப்பா சொல்லிக்கன்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க இப்பவே சொல்லணும். பதில் சொல்லாம விவாதம் முடியாது, அது விவாதமே அல்லவே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அது எது சொன்னாலும் கேட்டுட்டு போகணுங்கிறது. இன்னொன்னு, எந்த அமைப்புல எல்லா செய்திகளையும் கொண்டு வந்தோமோ அதே அமைப்புல தான் பழிவும் மிகு சொல்லுதுன்னு சொன்னோம். அதுக்கு பதில் பேர்ல சொன்னாங்க, பதில் பேர்ல ஏதோ சொல்றது ஒண்ணு இருக்குது, அதுல வழங்கி போச்சு, மற்றதுக்கெல்லாம் பதில் இல்ல. இதுக்கு மட்டும் தனியா ஒண்ணு விவாதமா ஒண்ணு வைக்கலையே, அவ்வளவு பிரிக்கிறாங்க. இதை விவாதமா வச்சுங்க, அவ்வளவுதான் சொல்றாங்க. நம்ம எல்லாம் ஒரே மாதிரியா தான் வச்சோம். இப்ப பாருங்க, சாலிம் ரலியல்லாஹு பிரச்சனையும் இதை விவாதமா வச்சிருக்கிறீங்க. அப்படின்னு அர்த்தம், இதுக்கு ஏதாவது பதில் பிறதாங்க சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்ப மற்றதுக்கெல்லாம் விவாதம் அல்லன்னு அவங்க சொல்றது நோக்கம், அவங்களுக்கு பதில் இல்ல அப்படிங்கறதாங்கிறத பார்க்கிற மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வாங்க. அடுத்து இவங்க சொன்னாங்கல்ல, வாய் வச்சு குடிச்சா அவங்க சொன்னாங்க, அதனாலதான் நம்ம கேட்டோம். இல்லாதும் கேட்கலாம், என்ன வாழ்த்து கொஞ்சம் இதெல்லாம் ஒரு கேள்வியானாங்க, அவங்க சொன்னதுனால கேட்டோம். நீங்க இந்த ஹதீஸ்ல வாழ்த்து குடிச்சாண்டு இருக்குது, இதெல்லாம் ஆபாசம் இல்லையா வார்த்தையை விட்டீங்க, அது எங்கங்க இருக்குன்னு நம்ம கேட்டோம், சொன்னதுக்காக கேட்டோம். அடுத்து அந்த ஹதீஸ்ல அவங்க ஆபாசம் இருக்குங்கிறாங்கல்ல, அந்த ஹதீஸ இந்த அரங்கத்துக்கு படிச்சு காமிச்சு இப்படி ஆபாசம் இருக்குன்னு சொல்லணும். சும்மா ஆபாசம் இருக்குன்னு சொன்னா போதுமா, அசிங்கர் சொன்னா போதுமா, இது உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு நீங்க விரும்புவீர்களான்னு சொன்னா போதுமா? இவங்க அந்த ஹதீஸ்ல ஆபாசம் இருக்குன்னு சொன்னா, அசிங்கம் இருக்குன்னு சொன்னா அது படிச்சு காமிக்கட்டும். ஆபாசம் இருக்குதாங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்வோம், நம்ம அப்ப புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இவங்க மற்றதையெல்லாம் எப்படி ஆபாசமா சொன்னாங்க, அந்த மாதிரி தான் இந்த ஹதீஸுக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்வோம். இப்ப அவங்க என்ன செய்யணும், இது ஆபாசம் இருக்குங்கிறது அவங்க இந்த அரங்கத்துக்கு நிரூபித்து காட்டணும், அந்த ஹதீஸை வாட்சி காமிச்சு. அடுத்து எதுவா இருந்தாலும் ஒரு பழக்கம் இருக்குங்க அவங்கள்ட்ட, இதை உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு விரும்பியலாம், இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் கேட்கிறேன், ஒரு சட்டம் கூடுமா கூடாதான்னு பேசும் பொழுது இது உங்க வீட்டு பெண்களுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கொள்வீங்களா, உங்க வீட்டு பெண்களுக்கெல்லாம் இதை ஃபத்வா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறீங்களே, இந்த கேள்வி இப்ப நாங்க கேட்கலாம் தானே? நீங்க 2 குடும்பத்தார் வீடும் ஆணும் பெண்ணெல்லாம் கலந்து உட்கார்ந்து சாப்பிடலான்ட்டீங்க, நீங்க ஆண் தொடைய காட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல உங்க நண்பர்களோட வர்றாரு மனைவியோட, நீங்களும் உங்க மனைவியோட உட்காருங்க, நீங்க 2 பேரும் அந்த 2 பெண்களுக்கு முன்னால ஜட்டோட உட்காருவீங்களா? நீங்க விரும்புவீங்களா? இத ஏன் நீங்க ஆதரிக்க நான் கேட்கலாம் தானே? இது கேட்டா கொச்சை தானே, நாங்க அதனால கேட்க மாட்டோம், விஷயம் சுட்டி காட்டுறதுக்காக கேட்கிறேன். எப்படி இதை நீங்க எப்படி கோபமா உணர்வீங்க, இது சரியில்லை தானே அப்படி உணர்வதற்காக சுட்டி காட்டதான் பேசுறேன். ஆனா எந்த இடத்துல நாங்க பேச மாட்டோம், சட்டம் ரைட்டா அதோட முடிச்சுக்கிறோம், உங்க வீட்டு பெண்கள் போவே மாட்டோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படித்தான். அதே போல நீங்க இது கோவணத்தோட குளிக்கலாம், ஜட்டோட குளிக்கலாம் அப்படிங்கிறீங்க, நீங்க இப்படிதான் செய்யுங்களா அப்படின்னு கேட்டாக்க அது கொச்சே இல்லவா? ஒரு சட்டம் கூடுமா கூடாதா? நாகரிகமா பேசுங்க. ஏன்னா இங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இனிமேலும் பார்க்க போறாங்க. ஒரு சட்டம் கூடுமா கூடாதா அதை வச்சு நீங்க பேசுங்க. இது உங்க வீட்டு பெண்களுக்கு விரும்புவீங்களா, இதெல்லாம் தேவையில்லாதது, அது நாகரிகம் அல்ல. அப்படி கேட்க ஆரம்பிச்சாக்கா 2 தரப்புக்கும் சிக்கல் வேற, நல்லாவும் அல்ல. ஏன்னா ஒரு ஆலிம்கள் வாதம் செய்யறாங்கன்னு சொன்னாக்கா நல்ல கருத்தை சொல்லுவாங்க, குர்ஆனை சொல்லுவாங்க, ஹதீஸை சொல்லுவாங்க, உட்கார்ந்து 4 விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படி உட்காருவாங்க.
ஏன் இப்படி கொண்டு வர்றீங்க? கூடுமா கூட பேச வேண்டியதானே. அதனால இன்னொன்னு, இந்த பெண்கள் விஷயத்துல கூட நீங்க போட்டு காமிச்சீங்க. அப்பவும் சொன்னாங்க, ஆண்கள் பெண்கள் கலக விஷயம் சொல்லும் போதுதான் உங்க மாநாட்டில் கூட அப்படித்தானே கலகலாம் போட்டு காமிச்சோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? உங்க சுன்ன ஜமாத்து பெண்கள் தான் வந்திருக்காங்க. அதோட தான் பொண்ணி பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன போய் கொடுத்தோம்? சார், சுன்ன ஜமாத்து பெண்கள் வந்தாங்கல்ல, உங்க இளைஞர்கள் ஏன் பெண்கள் கிட்ட போனாங்கன்னு கேட்டோமே, அது சேர்த்துல போய் சொல்லியிருக்கானே. சுன்ன ஜமாத்து பெண்கள் வந்தாங்க, அவங்க தலையை திறந்து போட்டு இருந்தாங்கல்ல, நம்ம அப்ப என்ன சொன்னோம்? உங்க இளைஞர்கள் அந்த பெண்கள் பக்கத்தில் என்ன வேலைன்னு கேட்டோமே, அது நீ பதில் சொன்னீங்களா? அது சேர்த்து சொல்லியிருக்கணும். அப்ப சுன்ன ஜமாத்து பெண்கள் கூப்பிட்டு வச்சு உங்க பெண்கள் எல்லாம் பக்கத்து போதான் கூப்பிடுறீங்களா மாநாடுங்கிற பேர்ல? நான் கேட்கிறேன். அதனால சட்டம்னா சட்டத்தோட நில்லுங்க, அதுதான் அதுவும் நில்லுங்க, நாகரிகமா வாதிடுங்க, அதான் நல்லது. உங்க வீட்டு பெண்கள் எங்க வீட்டு பெண்கள் இதெல்லாம் சரியில்லைங்க. அது விவாதமே அழகல்ல. ஒரு ஆலிம்கள் விவாதம் செய்யற மாதிரி மக்கள் நினைக்க மாட்டாங்க, ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நாகரிகமா வாதிடுங்க, எந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கணுமோ வைங்க, எல்லாத்தையும் நாங்க உடைப்போம். அது எங்க ஆதாரத்தை எடுத்து வைக்க நீங்க உடைங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேரத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், குர்ஆன் ரொம்ப எளிதுன்னீங்க. வராசத்துடைய அந்த 3 ஆயத்துகளையும் இந்த அரங்கத்துக்கு நீங்க அர்த்தம் வச்சு காமிங்க அப்படி நான் சொன்னேன். ஏன் இளைஞர்கள் சொன்ன அவங்க புரியுதாங்களா எல்லாம் காட்டுறது சொன்னேன். அவங்களுக்கு புரியாது, எனக்கு தான் புரியும் அப்படின்னு நீங்க அப்படி வாசிச்சு காமிங்க. நீங்க வாசிக்கும் போது மக்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் தெரிஞ்சு கொள்ளலாம்னு அந்த கேள்வி இப்படியே தான் இருக்குது. இதுவரைக்கும் 3 வசனங்களை அவங்க வாசிச்சு காமிக்க கிடையாதுங்க. அதையும் உங்களுக்கு நினைவூட்டுக் கொள்றேன். அடுத்ததாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அது என்னன்னு கேட்டாக்கா, ஒவ்வொரு லைலத்துல் கத்ர்ல தான் ரமலான் குர்ஆன் இறங்குது அப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு வருடமும் எனக்கு குர்ஆன் எடுத்து காட்டப்படுகிறது அப்படின்னு தவறு சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் அவங்க எடுத்து காட்டப்பட்டு தான் இருக்குது. அது எந்த நாள் அப்படிங்கறது அவரு ஒரு ஆட்சி சொல்வாரு, இன்னொரு ஆட்சி சொல்வாரு. நீங்க அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளலாம் போங்க. ஒவ்வொரு வருடமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் எடுத்து காட்டப்பதா இல்லையா, அது இருக்குதா இல்லையா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். அதே போல நீங்க வாதம் வைக்கல நீங்க. நான் தெளிவா கேட்டானே, 53 அப்படின்னு வருது ஹதீஸ்ல, எப்படி புரிஞ்சேன்னு கேட்டானே. நீங்க ஹதீஸை தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும்ட்டீங்க. நான் கேட்டேன் எப்படி புரிஞ்சுக்கண்டு. அப்ப அது வாதம் இல்லையா? வேற எப்படிதான் வாதத்தை வைக்கிறது? நீங்க எப்படி நிலைப்பாட்டில் சொல்லி இருக்கிறீங்க? இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனை ஹதீஸையும் எங்களா புரிய முடியும்ன்றீங்க. இது எப்படி புரியுங்கன்னு கேட்டுக்கிறோம். அதுவும் அங்க இங்க தேடி பிடிச்ச விட்டா கூட சரி இதையும் பார்த்து தாங்க சொல்லணும் அப்படிங்கலாம். பார்த்து சொல்லணும் வந்துட்டாலே இவங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டதுதான் அர்த்தமாகும். இல்ல அந்த உதவி தேவையில்லை நானே சொல்லிடுவேன் இப்ப நீங்க சொல்லியிருக்கலாம். இன்னொன்னுங்க, ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய அந்த தொழுகை சம்பந்தப்பட்ட நம்ம சொன்னது 53 இப்படி வைக்கிறாங்களே, 53ங்கிறது தொழுகை அன்றாட செய்யறோம். இத கூட நீங்க பதில் சொல்ல முடியாம அது விளக்கத்தை பார்த்து தான் சொல்ல முடியுங்கிற நிலையில் நீங்க இருந்தா நாங்க சொன்ன உண்மையா போச்சலங்க. இமாம்கள் உதவி இருந்தாதான் உங்களால புரிய முடியும். இல்லன்னா உடனே சொல்லிருங்க 53 இப்படிதான் நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், குர்ஆன்ல வந்துச்சு அது சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி இமாம்கள் சொல்லிதான் நாங்க புரிஞ்சோம், அந்த நிலையில தான் இருக்கிறோம் அப்படிங்க ஒப்புக்கோட்டுறதுல என்ன தயக்கம்? இதுல என்ன வைக்க இருக்குது? நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் தெரிஞ்சது தெரியும் தான், தெரியாதே உழவு இருக்குது. சில விஷயங்கள்ல கிதாப் பார்த்தாங்க புரிய வேண்டிய இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் தான். அது புகாரியா இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும், இவங்க பார்த்தவனே புரியுறது இல்ல. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அந்த விரிவுரை நூலத்தை அணுகி இருப்பாங்க. இதுதான் யதார்த்தம். இது ஒப்புக்கொள்றதுக்கு என்ன தயக்கம்? நடக்கிற முறை தானே, நடந்த முறை தானே, எல்லாரும் தெரிந்தவங்க இருக்கிறாங்களா? இல்ல இது ஒண்ணு வெக்கப்பட தேவையில்லை, கூச்சப்பட தேவையில்லை. தெரியாதது இருக்கிறது, விரிவுரை நூலை பார்த்து தான் புரிகிறோம், இது உண்மைதான், இது சொல்வதற்கு தயக்கம் தேவையில்லை. இல்ல இதுவெல்லாம் விரிவுரை நூலை இல்லாம நாங்க புரிஞ்சுருவாங்கன்னு சொன்னா இதுக்கு சொல்லுங்களேன். கேள்விதான் கேட்டிருக்கிறேன். தற்கொலை விஷயமா சொன்னால அதுக்கே இன்னும் பதில் வரல, அதுவும் கேள்வி அல்லவா? அதே போல அவங்க உம்முல் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தப்பட்ட மேட்டர் சொன்னாங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன? அது அசிங்கமா இல்லையாங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அது விவாதிக்க போறோம் அல்லாஹ்வுதால. அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டா, நீங்க எந்த ஹதீஸை ஆதாரமா ஏற்க கூடாது, அது ஹதீஸே இல்லங்கிறீங்களோ அதையே ஆதாரமா கொண்டு வந்தீங்கிற கேள்வி இன்னும் நின்றுகிட்டு இருக்கு. ஏகத்துவத்தினையும் ஆதாரமா போட்டீங்க. சஹாபா பெருமக்களை காஃபிராக்குவதற்காக நீங்கள் புறந்தள்ளுகின்ற ஹதீஸ, அந்த நிகழ்ச்சி உள்ள ஹதீஸை ஏன் கொண்டு வந்தீங்க? இது எங்க கேள்வி. அது போட்ட தப்பு நீங்க சொல்லணும், அல்ல அது ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லணும். அதே போல இவங்க என்ன சொன்னாங்க, அது என்ன அர்த்தம் இருக்குது, ரலாத்துல என்ன அர்த்தம் இருக்கு, வாய் வச்சு குடிக்கிறதானே அப்படின்னாங்க. வேற அர்த்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. வேற அர்த்தம் இருக்குது, அரபி லோகத்துல டிக்ஷனரி இருக்கதான் செய்யுது, இல்லாம இல்ல வாய் வச்சு குடிச்சாதான் அருளா அருள் ஐந்து இருக்குது, பால் கொண்டு அர்த்தம். அது எந்தெந்த இடத்துக்கு எதுவோ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை வாய் வைத்து குடிக்காவிட்டால் அந்த தாய் பாலை கறந்து கூட கொடுக்கலாம். அப்படியே நடைபெற்று இருக்கு இன்னைக்கு எத்தனை விஷயங்கள்ல. இங்க பாருங்க, நான் அதை வாய்ச்சி காமிக்கிறேன். அருளா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அர்த்தம், அருளாத்தில் மரஅத்து
அருளாத்தில் உம்மு வலதஹா, ஒரு தாய் தனது குழந்தைக்கு பால் கொடுத்தால் அறுத்தாங்க. அதுக்கு என்ன தெரியுமா? அத்அமத்துஹு மின் லபனிஹல் ஹலீப், கறந்த பாலை ஒரு குழந்தைக்கு கொடுத்தாலும் அதே அருளாங்கிற வார்த்தை தான். அதுக்காக வேண்டி வாவி தான் குடிக்கணுமா? நீங்க இந்த ஹதீஸ்ல ஆபாசம் இருக்குன்றீங்க, அந்த ஹதீஸ வாசிச்சு இது ஆபாசம் நீங்க சொல்லணும். நாங்க இது ஆபாசம் இல்லைங்கிற நிரூபிப்போம் இந்த அரங்கத்துக்கு, அப்படிங்கறதை நான் புரிந்து கொள்றேன். அதே போல நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னீங்க, அந்த கடல் சம்பந்தப்பட்டது அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அது எந்த தஃப்சீர்ல பாத்தீங்க? அந்த தஃப்சீருடைய பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த தஃப்சீரும் நான் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா எனக்கு கிதாபு பேர் நீங்க சொன்னீங்களாங்க தெரியல, அதுக்காக தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அலி ஃபாத்திமா கடல் ஆதாரம் கேட்டாங்க, அதை கொடுத்துட்டோம். அடுத்தது இந்த சாலிமுடைய ஹதீஸ வாசிச்சு சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் வாசிச்சு முறைப்படி சொல்லணும். இனிமே எல்லாத்துக்குமே பதில்கள் நம்ம இறங்கிட்டோம், அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளே என்ன செய்யறது, எல்லாத்தையுமே வச்சு சொல்றோம்னு முடிவு பண்ணியாச்சு. இதுல என்னன்னு கேட்டா ஒன்னொன்னு எல்லாமே வரும், அனைத்துக்கும் பதில் வந்து கொண்டே இருக்கும், புதுசாகவும் போட்டுட்டு தான் இருப்போம். இதுல முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன? அன்ன சாலிமன் மௌலா அபி ஹுதைஃபா, அபி ஹுதைஃபாவுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை சாலிம் என்பவர் கானமா அபி ஹுதைஃபத்த வாகலிகி, அபு ஹுதைஃபாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடவும் ஃபி பைத்திஹிம், அவங்களுடைய வீட்டிலே இருந்தார். ஃபஅத்தத் யானி தானி இப்னத்து சுஹைலின், அந்த அவருடைய மனைவி சுஹைலுடைய மனைவி மகள் என்ன பண்றாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஃபகாலத் இன்ன சாலிமன் கது பலக மா யப்லுகு ரிஜால், சாலிம் என்பவர் ஆண்கள் அடைய வேண்டிய அந்த பருவத்தை அடைந்து விட்டார். வ அகல மா அகலு, அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்களை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்து விட்டார். சின்ன பிள்ளையா இல்ல, பெரிய ஆளா ஆயிட்டார். வ இன்னஹு யதுஹுல் அலைனா, அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறார். வ இன்னி அலுன்னு அன்னபி நப்சி அபி ஹுதைஃபத்த மின் தாலிக ஷையன், இதனால் என் கணவர் அபு ஹுதைஃபாவுடைய மனசுல ஒரு உறுத்தல் இருப்பதை நான் விளங்குகிறேன். அவர் போறது என் புருஷனுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அப்படி இருக்கிறதுனால அப்ப சொன்ன ஃபகால லஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அருள் ஈஹி, அவருக்கு நீ பால் ஊட்டு, தஹ்ருமி அலைஹி, நீ அவருக்கு ஹராம் ஆயிருவாய், அம்மாவாகி விடுவாய். ஹராம் ஆகுறது அம்மா வருது, கல்யாணம் பண்றதுக்கு ஹராம் ஆகுறது இருக்குல்ல, அப்படி சொல்றாங்க. ஓ எதுகபல்லதி ஃபீ நப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய மனசுல உள்ள அந்த கெட்ட எண்ணம் நீங்கிவிடும். ரஜஅத், அந்த அம்மா திரும்பி வந்தார்கள். ஃபகாலத், அவங்க சொல்றாங்க, இன்னி கத் அர்லஅதுஹு, நான் அவருக்கு பால் ஊட்டினேன். ஃபகால லஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி பால் ஊட்டினேன். ஃபதஹபல்லதி ஃபீ நப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாட்ட இருந்த அந்த வெறுப்பு நீங்கி விட்டது. இது ஒரு ஒரு அறிவு முஸ்லீம்ல உள்ளது. என்ன கேட்கிறோம், இது ஒரு அந்த இளைஞர் ஆயிட்டார்னு வருது, பெரிய ஆள் ஆயிட்டார்னு வருது. அவர் வீட்டுக்கு வர்றது கணவருக்கு ஒரு வெறுப்பா வர இருக்கு. இந்த பையன் எதுக்கு இளைஞன் நம்ம வீட்டுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கிறாரு என்று உணவு அதிசல வழங்குறது, வெறுப்பு அடைகிறதா இருக்கிறது. அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க, என் கணவர் இந்த மாதிரி வெறுக்கிறாங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நீ அந்த எந்த இளைஞன் ஆண்கள் அடைய வேண்டிய பருவத்தை அடைந்த, விளங்க வேண்டிய விஷயங்கள்லாம் அறிந்து கொண்டு விட்ட ஒரு ஆளு. வேற வேற ரிவாயத்துகள் என்ன வருதுன்னு கேட்டா, இன்னஹு லது லிஹியத்தின், அவர் தாடி உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல இருந்து கைஃபா உருதி வஹுவ ரஜுலுன் கபீருன், அவர் பெரிய ஒரு ஆம்பளையா இருக்கும்போது நான் எப்படி அவருக்கு பால் ஊட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுல வருது. இதெல்லாம் நசையில வரக்கூடிய அறிவிப்பு. அப்ப இப்ப நான் முதல் வாசிச்சது முஸ்லீம்ல உள்ளது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது அசிங்கமா இல்லையா? எப்படி அசிங்கம் தானே கேட்கறீங்க? இது பார்த்தால அசிங்கமா, இது இஸ்லாம் அனுமதிக்குமா? ஒரு பெண்ணிடத்துல பால் ஊற்று, அவருக்கு பால் கூட அம்மாவாயிருவ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா? அருளி என்று சொன்னா ஒரு டிக்ஷனரி வாசிச்சிட்டாரு. டிக்ஷனரி தான் அந்த புக்கை சொல்லி மொத்த அர்த்தத்தையும் வாசி அது முழுசா அவங்க பிரிண்ட் தரணும் எங்களுக்கு. மொத்தத்தையும் என்ன செய்யணும், புக்குடைய பேரு, அதுல அந்த அர்த்தம் தான் இருக்கா, வேற அர்த்தம் இருக்கா, எந்த அர்த்தம் சரி என்பதையெல்லாம் பார்க்கணும். அதனுடைய பிரிண்ட் ஒன்று தரணும். ஆனால் இந்த ரலாத்து என்பதற்கு வாய் வைத்து மார்பில் வைத்து பால் குடிப்பதுதான் என்பதற்கு ஏராளமான டிக்ஷனரிகள் நம்ம இருக்கு. முதல்ல அவங்க தரணும், அதை பார்த்துட்டு பரிசீலிக்கணும். ஆனா இந்த ஹதீஸ்ல விளங்குறது, பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படின்னு கேட்கறாங்க. பால் ஊட்ட சொன்ன உடனே பெரிய ஆளா இருக்கிறாரு, வாயில வச்சு குடிக்காம வேற மாதிரி கறந்து கொடுக்கிறதா இருந்தா அவர் பெரிய ஆளா இருந்தா என்ன, சின்ன ஆளா இருந்தா என்ன, அந்த ஹதீஸ்ல இருந்து என்ன அர்த்தம் விளங்குன்னு விளங்குது.
அப்ப கறந்து குடிச்சதா இருந்தா ஒரு கொஸ்டினாவே ஆகியிருக்காது. கறந்து பெரிய ஆளா இருக்கான்ற ரசூல் என்ன பண்ணிருக்கேன், பெரிய ஆளா இருந்தா கறந்து கொடு அப்படி சொல்லியிருக்கேனே, அது எனக்கு தெரியும்னு சிரிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு ரிவாயத்துல வருது. அப்ப இது மாதிரியான இது ஒரு அசிங்கமா இல்லையா? அந்நிய பெண்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் கடந்து அவங்களுடைய பால் உணர்வு சம்பந்தப்பட்ட உறுப்புகளோடு தொடர்புடைய ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடந்து இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு ஃபாஹிஷத்தை, அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார்கள். நாங்க இப்படி ஆர்குமெண்ட் அவங்க சொல்லணும். சும்மா அதுக்கு என்ன கேள்வி, அதுக்கு என்ன இப்படின்னு கேட்டக்கூடாது. என்ன செய்யணும், இது எந்த வகையிலையும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி, இது மாதிரியான அருவருக்கத்தக்க விஷயங்களை அல்லாஹ் ஏவ மாட்டான், இது அல்லாஹ் விரும்ப மாட்டான்ங்கிறதெல்லாம் இருக்கிறது. அப்ப இஸ்லாத்துக்குன்னு ஒரு தார்மீக நெறி இருக்கு, ஒழுக்க பண்பாடு இருக்கிறது. இதெல்லாம் இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க மாட்டார்கள் நாங்க சொல்றோம். நீங்க இவ்வளவுக்கு என்ன செய்யணும், இல்ல அதுக்கு இதான் வந்து கறந்து ஏதாவது சொல்லணும்ல, அர்த்தம் கேள்வி கேட்கக்கூடாது. கறந்து தான் குடித்தார்கள்னா கறந்து குடித்தார்கள் வாதத்தை வைங்க. அப்புறம் என்ன செய்யும், அதுல இருந்து கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்க பதில் சொல்லணும். இதை வாட்சி விளக்கம் சொல்ல சொன்னீங்களே, சொல்லியாச்சு. உம்மு ஹராமே வாட்சி விளக்கம் சொல்லியாச்சு, அதுக்கு பதில காணோம். உம்மு ஹராம் சம்பந்த பேன் பார்த்த விஷயத்தை சொல்லிவிட்டோம். எதை ஏத்துக்கொண்டோமோ அதை போட்டுட்டோம். எதை ஏத்துக்கொண்ட அந்த அதையும் போட்டு சாமிலா 3 அதிசயம் போடுங்க. 3 அதிசயம் சாமிலாவுல இல்லைன்னாங்க இல்லையா, எங்கள்கிட்ட அந்த சாமிலா இருக்குது. சாமிலாவுடைய 3 அதிசயம் பாருங்க. இது ஒரு நாங்க வெளியிட்டு இருக்கிற ஹதீஸ், ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. 2வது போடுங்க, இன்னொன்னு போடுங்க. 3 அதிசயம் தனித்தனியா தான் இருக்குது. சாமிலா எங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்கறீங்க. அப்ப அதாவது சாப்ட்வேர் தயாரிக்கக்கூடியவர்கள் வந்து பலவிதமாக ஸ்கிரீன்ல பாருங்க, தனித்தனியா தான் இருக்குது. பிரிந்து கேட்டாலும் கொடுத்துடலாம், தனித்தனியா இருக்குது. அப்படி இல்லாட்டா கூட தனி சனது வருதா இல்லையா, விளங்காதா? அது வேற அறிவிப்பாளர், இது வேற அறிவிப்பார். வேற ஹதீஸன் பார்த்தால விளங்கலையா? நம்பர் தான் போடுறோம், தப்பா போட்டா நம்ம விளங்கிட கூடாதா? வேற ஒரு ஹதீஸன் விளங்காதா? அது ஹதீஸ் கலையில உள்ளவங்களா இருந்தா அது கரெக்டா புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை நீ விளங்கிக்கணும். அப்ப இது என்ன செய்ய, நீங்க ஆர்குமெண்டா வச்சு இந்த அபூ ஹுதைஃபா சாலிம் சம்பந்தப்பட்ட, அதாவது இளைஞனுக்கு பால் ஊட்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அக்குவேர் ஆணி வேற என்ன செய்யணும், அலசி நீங்க சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா, என்ன விளக்கம் கொடுக்குறீங்க, இந்த விளக்கத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? நாங்க ஈஸியா என்ன செஞ்சிடறோம், இது கட்டுக்கதுன்றோம். எங்களுக்கு ஒன்றும் குழப்பமே இல்ல. இமாம்களுடைய விளக்கத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, இதை நிலைநாட்டி காட்டுங்க. இமாம்களுடைய விளக்கத்தை வைத்து இது கரெக்ட் தான், இது சரிதான் அப்படின்னு நிலைநாட்டி காட்டணும். அது ஒரு விஷயம். அது போக வந்து இவங்களுடைய இன்னும் சொல்றாங்க கேளுங்களேன், இந்த சபையில ஒண்ணு வெளியே ஒண்ணு சொல்றது, இது ஒரு பெரிய நாங்க தர்காவெல்லாம் எதிர்க்கத்தான் செய்யறோம். அதெல்லாம் தர்காவில் போய் தவாப் செய்யறதை எதிர்க்கிறோம். நீங்க தான் வெள்ளத்துல காபா செஞ்சு தவாப் செய்ய வச்சீங்க, அப்படி எல்லாம் நினைச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். அதெல்லாம் உங்க கொள்கை கிடையாது. ஒரு இடத்துல எதிர்க்கிறதா சபையில சொல்லிவிட்டாங்க. ஒரு சபையில பேசி இருக்கிறாங்க, இன்னொரு சபையில போய் என்ன செய்யறாங்க, தர்காவுல கேட்டு அல்லாட்டம் கேட்கிறாங்க என்றும் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அது மாத்திரம் உங்க கொள்கை இல்ல. அது நம்மளா ஒரு காபா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சுக்கிட்டு வச்சா அது காபா தான், நம்மளா மதீனா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கிட்டு அது மதீனா தான் என்பது அவங்களுடைய கொள்கை. அவங்க கொள்கை எப்படி, நம்மளா ஒரு நினைத்து கொண்டு வரைந்து கொள்ள வேண்டியதுதான். இதான் வந்து மதீனா, இதுதான் மக்கா அப்படின்னு அது என்னவாயிரும், அப்படியே புனித பொருளாயிரும். இது அவங்களுடைய கொள்கை. அதுதான் அதை வந்து வெளியே மறைச்சு செய்யறாங்க, இருட்டடிப்பு செஞ்சு இங்க வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விவாதத்தில் நிலைநாட்ட முடியாதுங்கிற காரணத்தினால. அது போக இன்னும் சில குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதை பாருங்க. அதாவது அல்லாஹ் சொல்றான், தூய்மையான பானத்தை சொர்க்கத்துல உங்களுக்கு தருவோம். விளங்கி ஏதோ தூய்மையான பானத்தை அல்லாஹ் தருவான், அது ருசியெல்லாம் என்னெல்லாம் கேட்க முடியாது. தூய்மையான பானம் தருவான், விளங்கி போச்சு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, விளக்கம் சொல்றேன் கஷ்பு பயான்ல. அதாவது தூய்மையான பானம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அதாவது தஹரஹும் பிஹி அன் முஹபத்தி கைரிஹி, தூய்மையான பானம் என்றால் மற்றவர்களுடைய முகபத்து அன்பு இருக்குல்ல, அதை விட்டு தூய்மையாக்கி அல்லாஹ்வை மாத்திரம் அன்பு செலுத்தக்கூடியவர் ஆக்குவான். தூய்மையான பானத்தை கொடுப்பான்னு அந்த அர்த்தம் வருமா? தூய்மையான பானத்தை அல்லாஹ் வந்து அவங்களுக்கு என்ன செய்வான், குடிக்க தருவான் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், அன்பு தருவான், அன்பு பானத்தை தருவான் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொல்றாரு. அதே மாதிரி வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா, உங்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை இறக்கணும், அதுல இருந்து நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்லாம் இருக்கிறது. அதன் மூலமாக வந்து பயிர்களையும் ஜெய்தூனையும் பேரிச்சம்பழத்தையும் திராட்சைகளையும் அல்லாஹ் வந்து உற்பத்தி ஆக்குறான் அப்படின்னு இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் வழங்குதுல. இவங்க என்ன செய்யறாங்க, அது வந்து தண்ணின்னு சொன்னா ஷராபுன்னா அது மஹபத்தில் குலுபிக்கும், உள்ளங்கள்ல முகபத் அல்லாஹ் போடுவான். அது மாதிரி மரம் என்று சொன்னால் குவல் பஷரியத்தி, அது மனிதர்களுக்கு வலிமைன்ற அர்த்தம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்படி ஒண்ணுக்கு, அதாவது ஜரா என்று சொன்னா வணக்க வழிபாடு, ஜெய்தூன் என்று சொன்னால் உண்மை. ஜெய்தூன் யார உண்மை அர்த்தம் செய்வாங்களா? ஜெய்தூனை வானத்திலிருந்து மழையை பொழிவித்து அல்லாஹ் முளைக்க செய்யறோங்கிறான். ஜெய்தூனை முளைக்க செய்வோம் அர்த்தம் என்ன தெரியுமா? அது வந்து உண்மையை முளைக்க செய்வோம். பேரிச்சம்பழம்னா என்ன தெரியுமா? நல்ல குணம்னு அர்த்தம்.
இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இதான் இவங்களுடைய தப்சீர். இதெல்லாம் என்னது விளக்கம்ங்கிற பேர்ல ரொம்ப பைத்தியக்காரத்தனம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால இதான் அவங்களுடைய நிலைமை. இப்ப அவர்களுடைய கடமை என்ன என்று கேட்டால், ஒரு விஷயத்தை வாதத்தில் நுழைஞ்சிட்டோம் இல்லையா, உம்மு ஹராம் சாலிம முடிங்க, ஃபைனலுக்கு வாங்க, நாங்க வாதமா எடுத்து வச்சுட்டோம், நீங்க அதுல மறுபடிய விளக்கம் கறந்து குடிக்கிறது என்ன ஒரு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க, அதை ஒன்னு ஒன்னா ஃபைசல் பண்ணி முடிச்சா தான் எல்லாம் முடியும். சும்மா அப்படி போட்டு அது தொட்டு விட்டு ஓட்டுறீங்களா? முடியாது. முடிக்கணும். அவ்வளவு விஷயத்திலையும் நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல கரெக்டா நாங்க விளங்குறோமா, இமாம்கள் துணையோட விளங்குற உங்க விளக்கம் சரியான்னு ஒன்னு தெரியணுமா, நிரூபணமானுமா இல்லையா? இமாம்கள் விளக்கத்தை விட எங்க விளக்கம் சரிங்கிற நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். அதனால இந்த வாதத்துக்குள்ள உம்மு ஹராம் பேன் பாக்குறதுக்கு நீ உள்ள நுழையணும், சாலிமுக்கு உள்ள நுழைஞ்சு நிறுவனம், நாங்க சொன்ன தப்பு, இமாம்கள் விளக்கம் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு நீங்க நிலைநாட்டணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யணும், நிலைநாட்டி கொண்டே போகணும் தான் உங்களுடைய கடமை என்பதை நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக அந்த இப்னு அரபி விஷயத்துக்கு என்ன செய்யல, அவங்க பதில் தரவே இல்லை இப்னு அரபிக்கு. பெரியவர்களே, அவங்க அருளாவுக்கு நீங்க சொல்ற அர்த்தம் இருக்குதா அப்படிங்க நாங்க பார்க்கணும் அப்படின்னாங்க. அந்த மூல நூலையே அடையாளம் மட்டும் நம்ம கொடுத்திருக்கிறோம். நல்லா முன்னாலேயும் அந்த அர்த்தம் பார்க்கட்டும், பின்னாலையும் பார்க்கட்டும், நம்ம சொன்ன அர்த்தம் இருக்குதான்னு பார்த்து கொள்ளட்டும். நூலையும் நம்ம கொடுத்தாச்சுங்க. அடுத்து அவங்க இந்த ஷாமிலாவுக்கு சொன்னாங்க, எங்க டூல ஷாமிலாவுக்கு இப்படி இருக்கா அப்படின்னாங்க. இப்ப நம்ம டூல ஷாமிலா அமைப்பு பிரகாரம் அவங்க கேட்டாங்க, நம்ம கொடுத்துட்டோம். இப்ப அவங்களுடைய ஷாமிலாவுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நம்பர் விடப்பட்டதா சொன்னாங்க. அந்த ஹதீஸ்களை அவங்க சொன்ன நம்பரோட பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நம்ம கேட்டுக்கொள்றோம். அவங்க தரணும் நமக்கு, அப்பதான் அவங்க சொல்ற கரெக்டா இல்லையாங்க நமக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றாங்க, அது என்ன, அது முன்பின் வந்தாலே வெவ்வேறு ஹதீஸ் புரிய முடியாதா? ஹதீஸ்களை புரிஞ்சவங்க கொடுத்த மேட்டரை வச்சுதான் அவங்க ஷாமிலா உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, பொதுவாவே இந்த நம்பர்கள் போடுறதுல வித்தியாசம் வந்த காரணம் என்ன, உலக அளவுக்கு போடுற நம்பர்கள்னு ஒண்ணு இருக்கு, ரக்மியா அல்ல ஆலம் ரக்மியான்னு சொல்லுவாங்க, ரக்முல் ஆலமி அப்படிம்பாங்க, உலக தெளிவுள்ள அளவுக்கு. அதே போல இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு வகை நம்பர் போடுறாங்க. எல்லாம் அவங்கவுங்களோட அளவுகோலுக்கு தகுந்தவாறு போடுறாங்க. இங்க அவங்க ஒரே ஹதீஸா வச்சு ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டா, ரெண்டுலையும் அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். மேல சொன்னதுலயும் இவங்க சொன்னாங்களே கீழே வருதுன்னாங்கல்ல, அதுலயும் அனஸ் ரலியல்லாஹு தான் இருக்கிறாங்க. அதனால ஒரே நிலங்க வந்திருக்குது. ஏன்னா ஒவ்வொருவங்க கொடுத்து அவங்க தயாரிச்சதுதான் ஷாமிலா அப்படிங்கறது நினைவிட்டுக் கொள்ள விரும்புறேன். அது தனித்தனியாகத்தான் நம்பர் போடப்பட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஷாமிலா அப்படி இருக்காங்க, நாங்க தெரிஞ்சு கொள்ள விரும்புறோம். அதனால பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்தை கேட்டோமே, பேணு பார்க்கலாம் அனுமதிக்கலாமான்னு கேட்டாங்க. அவங்க இந்த ஹதீஸ ஏற்றுக்கொள்றாங்களா மறுக்கிறாங்களான்னு முடிவு வரணுங்க. அதான் நான் அப்பயே கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா ஏன் நீங்க அதை ஆதாரமா எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியா இருக்குது. ஏன்னா ஏகத்துவத்துல ஆதாரமா கொண்டு வந்து இருக்கிறீங்க. ரெண்டுல ஒரு முடிவு சொல்லுங்க, இந்த ஹதீஸை நாங்க ஏற்றுக்கொள்றோம், அப்ப நம்ம இது தேவையே இல்லை, நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க நாங்களும் ஒப்புக்கொள்றோம், பிரச்சனையே கிடையாது. இல்ல நாங்க ஆதாரம் அந்த ஹதீஸே ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா நம்ம வாதத்தை தொடங்கலாம். அதுக்கு முன்னால நீங்க ஏன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு வேறொரு பிரச்சனைக்கு சஹாபா பெருமக்களை காபிர் என்று ஆக்கிற அந்த பட்டியல்ல இந்த ஆதாரத்துக்காக இந்த ஹதீஸ் கொண்டு வந்தீங்க, அது தவறாக வந்துருச்சுன்னு சொல்லிவிடுங்க. அப்புறம் அந்த ஹதீஸனுடைய வாதத்துக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்ப இவங்க ஒரு ஹதீஸை வாய்ச்சி காமிச்சாங்க. அது என்ன, முக்கியமாக இதுல ஆபாசம் மாதிரி அவங்க சொல்லி காட்டின ரெண்டு விஷயங்க. ஒன்னு, இன்னி அகுன்னு அன்னபி நப்சி அபி ஹுதைஃபா மின் ஸாலிக ஷையன், அபூ ஹுதைஃபாவுல இந்த விஷயத்தில் ஒரு வெறுப்பு இருக்கு, செய்யனுக்கு அவங்க ஒரு வெறுப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சாங்க. அந்த வெறுப்பு எதனால ஏற்படலாம், இவங்க வேற ஒரு நோக்கத்துல, எப்படி இவர் நம்ம மனைவி இருக்கிறாங்களே, எப்படி இவர் வந்துட்டு போறாரு, அந்த கோணத்தில் அவங்க சிந்திக்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸை நம்ம முழுமையா பார்த்தா இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில உள்ளது. அவங்களுடைய முகத்துல இதை பார்த்தேன் அப்படிங்கறதும், வெறுப்பை பார்த்தேன்னு அர்த்தம் வச்சாலும் சரிதான். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சாங்கன்னு சொன்னதும், அதே போல இவர் பெரியவராய் இருக்கிறாரே எப்படி நான் பால் கொடுக்கிறது என்று அவங்க சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதும் எல்லாமே சட்ட பிரச்சனை அடிப்படையிலங்க. ஏன்னு கேட்டா இவங்க போய் சொல்றாங்க மேட்ர, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க பால் கொடுத்துருங்கிறாங்க. இந்த மேட்ரு எதுக்குன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பெண் இருக்கிறத வந்துட்டு போனாங்க, ஆனா வயசுக்கு வந்துட்டா அவங்களுக்கு சட்டம் வந்துடுதுங்க. இப்ப இதுவரைக்கும் அவங்க ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி இருக்கிறாங்க சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப வயசுக்கு வந்துட்டாக்கா என்னதான் வளர்ப்பு மகன்டாலும் மகனுடைய சட்டத்துக்கு வராது.
அப்ப வந்துட்டு போறது மார்க்க சட்டப்படி கூடாது. அதனாலதான் வெறுப்பு. இவங்க சொல்றாங்கல்ல மனைவி இருக்கிறது எப்படி வந்துட்டாங்கன்னு. இப்ப வயசுக்கு முன்னாடி அப்படி பார்த்தாக்கா 10 வயசுல கூட விளக்கம் உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது இப்ப மேட்டர் இல்ல, அதுக்கு வயசுக்கு தான் வரணும் அப்படிங்கறது அல்ல. வயசுக்கு வந்த பிறகு கூட விளக்கம் இல்லாமலும் இருக்கிறாங்க. இப்ப அதல்ல. இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க இது வரைக்கும் வந்துட்டு போறாங்க. இப்ப சட்டம் வந்துருச்சு, வயசுக்கு வந்தாலும் சட்டம் வந்துருச்சு. அதான் அடையாளம் சொல்லிட்டாங்கல்ல, தாடி வந்துருச்சு அப்படின்னு. இப்போ மார்க்க சட்டப்பிரகாரம் கூடாதான் வளர்ப்பு மகனா இருந்தாலும். இதுதான் வெறுப்பு. மார்க்கத்தின் படி கூடாதே, ஆனா வந்துட்டு சொல்ற வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் மார்க்க சட்டப்பிரகாரம் கூடாதுல்ல, இதுதான் வெறுப்பு. இவங்க போய் சொல்லி காட்டாங்க இப்படி இருக்குது. ஏன்னா அவங்க மகனாவும் இருக்கிறாங்க, ஹலீஃபாவும் இருக்கிறாங்க. அப்ப வந்து விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பால் கொடுங்கிறாங்க. எப்படி கொடுக்கறது, பெரிய ஆளாச்சேங்கிறாங்க. அப்படின்னா இங்கே ஒரு சட்டத்தின் பின்னாடி தான். இப்ப பெரிய ஆளுக்கு எப்படி வாய் கொடுக்கணும், வாய் வச்சு கொடுக்க போதுதானே இப்படி சொல்றாங்க. சின்ன பிள்ளை இருந்தாலும் வாய் வச்சு கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு வாய்ச்சி கொடுக்கணும்ல. இப்ப இது எப்படிங்க பொருத்தமாகும் அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்க தேவையில்லை. வாய் வைத்து குடித்தல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம பேசணும். அவங்க ஏன் சொன்ன இவங்க பெரிய ஆளா இருக்க சொன்னது சட்டத்தின் பின்னணி. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, சின்ன குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாதான் இந்த மஹரமுடைய சட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பசி இருக்கும் பொழுது அந்த சட்டம் வரும். இப்ப இவங்க தான் பெரிய ஆள் ஆயிட்டாங்கல்ல, சின்ன குழந்தைகளுக்கு ஒரு சட்டம் பெரிய ஆளுக்கு எப்படி வரும்? அதைத்தான் கேட்கறாங்க. யாரும் சொல்லலாம் நான் எப்படி பால் கொடுக்கணும், இவங்க பெரிய ஆளாவில் இருக்கிறாங்க. ஆனா தாங்க சொன்ன சட்டம் சின்னாளுக்குரிய அல்லவா, குழந்தைக்குரிய சட்டம் அல்லவா, பெரிய ஆளுக்கு நான் எப்படி கொடுக்கறது? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார். ஒரு ஹதீஸ்ல தபஸ்ஸம, இன்னும் இதுல வஹைக்கான் இருக்கு. ஏன் சிரிக்கிறாங்க? இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, வாய் வச்சு குடிச்சாங்க சொல்றதுதான் சிரிச்சாங்க. இப்படி சிரிக்கிறாங்க. ஏன் அப்படி சிரிக்கணும்? ஒரு பெண்மணி மார்க்கத்துடைய சட்டத்தை எப்படியெல்லாம் விளங்கி இருக்கிறாங்க, அப்படி சந்தோஷப்பட்டு சிரிக்க கூடாதா? இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சட்டம் தெரியும்? இந்த பால் கூடியனால மஹரம் வர்றது குழந்தையா இருக்கும் போதுதான் அப்படிங்கிற சட்டம் இந்த காலத்துல பெண்கள் மட்டுமல்ல ஆண்களே எடுங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா ஒரு பெண்மணி சரியாக கேட்கிறாங்களே, பெரியவங்களுக்கு இந்த சட்டம் எப்படி வரும்? அந்த சந்தோஷத்துல இந்த பெண்மணி மார்க்கத்தின் சட்டத்தை தெரிஞ்சு வச்ச சந்தோஷத்துல சிரித்து விட்டு சொன்னாங்க, சரிதான் நீங்க சொல்றது சரிதான், ஆனாலும் நான் சொல்லுகிறேன் திருத்துவதற்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, தெரிந்துதான் சொல்லுகிறேன். பெரியவங்கள சட்டம் என்ன சொல்லியிருக்கிறான்ல, அதே தூதர் தான் சொல்லுகிறேன், தெரிந்து சொல்லுகிறேன், கொடுங்கள் அப்படின்னாங்க. அதனால ஏன் நீங்க கொச்சையாவே பார்க்கணும், ஆபாசமா பார்க்கணும்? இப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட அர்த்தம் வச்சா இங்க என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அதனால முறைப்படி அர்த்தம் வச்சா எதுவும் நல்லா பார்க்கலாம். ஒரு மோசமான சிந்தனையில நம்ம ஹதீஸை பார்க்கும்போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் வரும். இப்படி ஒரு அழகான அர்த்தம் வச்சுட்டா அதுக்கு பிறகு இந்த சட்டம் வந்த பிறகு எந்த வெறுப்பு இருந்ததோ, என்ன வெறுப்பு? சட்டம் அனுமதிக்கலையே, உள்ளுக்கு வந்துட்டு போறத எப்படி வந்துட்டு போறாங்க, மார்க்கத்துக்கு கூடாதுன்னு என்ன இருந்துச்சுல. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தின் அவர்கள் சொன்ன இந்த கூற்றின் மூலமாக அது நீங்கி விட்டது. இப்ப மார்க்கத்திலும் முரண் இல்ல. அதனால் மார்க்க விஷயத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த வெறுப்பு அகன்று விட்டது. எவ்வளவு தெளிவா இருக்குது. ஏன் நம்ம மோசமா சிந்திக்கணும்? நல்ல முறையில ஒரு அழகான அறிவிப்பாடெல்லாம் கரெக்டா வந்திருக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மத்தவங்க எல்லாம் அறிவிப்பாங்களா? எல்லாமே கரெக்டுங்க, பார்த்தோம் இது எப்படி முடியும் யாராவது நினைச்சிருந்தா இவங்க எல்லா அறிவிப்பாலும் எப்படி அறிவிப்பாங்க? அது ஒரு பிரச்சனை. சரிங்க, இன்னைக்கு ஹதீஸ் துறையில எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்கள யாராவது இது ஏற்கத்தக்க ஹதீஸ் அல்ல, சரியா இருந்தாலும் எடுக்க கூடாது என்று ஹதீஸ் கடையில விற்பனர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க யாராவது ஒரு ஆள் இந்த ஹதீஸ கொச்சையா இருக்குது, ஆபாசம் இருக்குது, இப்ப நடந்திருக்காது, அதனால ஏற்றுக்கொள்ள உடனே சொல்லி இருக்காங்களா? இதுவரைக்கும் 1400 ஆண்டுகளாக ஹதீஸ் கலையில வந்தவங்க யாரா அப்படி சொல்லி இருந்தா நம்ம கூட அப்படின்னு கருத்து சொல்லி இருக்கிறாங்க வரலாம். ஹதீஸ் கலை வல்லுநர்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு சட்டங்களை வகுத்து இருக்கிறாங்க. இப்ப இந்த சிந்தனை ஆபாசம் இருக்கிற சிந்தனை இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஏன் வரல? அவங்க எல்லாம் முறைப்படி அர்த்தம் வச்சாங்க, அதனால இல்ல. இப்ப நம்ம ஆபாசமாக பார்த்தா அப்படிதான் வரும். எதையுமே நல்ல நோக்கத்தை பார்க்கணும். வெறுப்பு இருந்தது சட்டத்துக்கு முரண்கிற அடிப்படையில். இவங்க கேட்டது பெரியவங்க அப்படின்னு கேட்டது, இந்த பெரியவங்களுக்கு இந்த சட்டம் வராது யார சொல்லலாம், எப்படி வரும் கொடுக்க சொல்றீங்களேங்கிறது. ஒரு ரசூல் தன் அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, தெரிஞ்சுதான் சொல்லுகிறேன் நான் ரசூல், அந்த சட்டம் சொன்னா இப்போ நான் சொல்றேன் கொடுங்கறாங்க. இவ சட்டப்படி எல்லாம் முடிஞ்சு விட்டதுனால அவங்க உள்ளத்தில் வெறுப்பாக கண்டு போய்விட்டது. இப்படி அர்த்தம் வைக்க முடியாதாண்டா, அது இதுக்கு ஆபாசமாக தான் அர்த்தம் வைக்கணுமா? இப்படியெல்லாம் ஆபாசத்தை நுழைத்து ஆதாரபூர்வமான ஹதீசுகளை புறக்கணிப்பதால் இவர்கள் கண்ட பலன் என்ன? இப்படி ஒவ்வொருவரும் ஒரு ஆயுதத்தை தூக்கினால் எனக்கு இது வெறுப்பாக இருக்கிறது, இந்த அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னொரு ஆள் சொல்றாரு இது வெறுப்பா இருக்கு, நம்ம சொல்ல என்ன வெறுப்பு, எனக்கு இது வெறுப்பா இருக்குங்க, அதனால இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறாரு. இன்னொரு ஆள் சொல்றாரு, நம்ம கேட்கிறோம் என்னங்க இது இல்லங்க, ஒரு ஆபாசம் இல்லைங்க, இந்தாங்க உங்களுக்கு வேண்டாம் இல்லாம இருக்கலாம், எனக்கு ஆபாசம் இருக்கு நான் போக மாட்டேன். இப்படி போனா ஹதீஸா இருக்குமா? இதுக்கு என்ன அளவுகோல்?
இல்ல யாராவது அல்லாஹ்வோ ரசூல் அதிகாரம் கொடுத்திருக்காங்களா? நீங்க மட்டும் இதை செய்யுங்க, எது ஆபாசம் இருக்கோ செய்யா இருந்தாலும் ஒப்புக்கொள்ளாதீங்க, மத்தவங்களுக்கு இந்த அதிகாரம் இல்ல என்று குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா சரிதான். இந்த உரிமை ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கு இருக்கிறது என்று தன்னுடைய கையிலை தூக்கிவிட்டால் ஹதீஸுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஹதீஸ நல்ல முறையிலும் அர்த்தம் வைக்கலாம் தானே, நாங்க மட்டும் சொல்லலையே. இதுக்கு முன்னுண்டான எல்லா ஹதீஸ்களுடைய வல்லுநர்கள் நல்ல அர்த்தம் தானே வச்சிருக்கிறாங்க. சில பேராவது அப்படி அர்த்தம் வச்சா கூட நாங்கள் அதை பின்பற்றணும்னு சொல்லலாம். எல்லாம் நல்ல முறையில சிந்திச்சு அர்த்தம் வச்சு சட்டங்களே எடுத்திருக்கிறார்கள். அப்ப அதனால் அறிவிப்பாளர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள். இது என்ன பிரச்சனை இருக்கிறது?